கண்களை மூடி கர்த்தர் நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை வாழ்த்தி ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபை இரக்கமுள்ள தேவனே, ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, இந்த மனமகிழ்ச்சி நாளின் காலவேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இம்மட்டும் உம்முடைய பிள்ளைகள் பாடி துதித்து ஆராதிக்க உதவி செய்தீர். நீ துதி ஸ்தோத்திரங்களை ஆராதனை அங்கீகரித்திருப்பீர் என்று விசுவாசித்து ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுதும் தேவனே, பரீட்சை எழுதிட்டு இருக்கிற பிள்ளைகள், எழுத போகிற பிள்ளைகள் எல்லாருக்கும் செபிக்கிற ஆண்டவரே, தேவனே, நல்ல ஞானத்தையும் வேகத்தையும் அறிவையும் புத்தியும் தந்து நல்ல முறையில் பரீட்சை எழுதி நல்ல மார்க் எடுத்து தேவன் மயப்படும்படி ஆண்டவரே ஃபர்ஸ்ட் ரேங்க் வர கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று செபிக்கிறோம். உங்கள் கரத்தில் கொடுக்குறோம். கர்த்தர் மயப்படுகிறார். இப்பொழுது வந்திருக்கிற என்னோடும் எங்களோடும் பேசுவீராக. உடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைய செய்தியின் தலைப்பு நல்ல போர் சேவகனாக செயல்படு. நல்ல போர் சேவகனாக செயல்படு என்பதே இன்றைய செய்தியின் தலைப்பு. வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம் 12வது வசனம். ஆகையால் பரலோகங்களே, அவைகளில் வாசமாய் இருக்கிறவர்களே, களி கூறுங்கள். பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே, ஐயோ, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். வேதம் சொல்லுறது கவனிங்க. ஆண்டோடைய வார்த்தை சொல்லுது, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடினால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். அப்போ பிசாசுக்கு தெரியுது கொஞ்ச காலத்துக்கு தான் அவருடைய வாழ்க்கை இருக்குதுன்னு தெரியுது, அவனுக்கு தெரியுது. ஆனால் நமக்கு தான் வாழ போகிறது கொஞ்ச காலம் வாழ்க்கைண்டோ அல்லவென்றால் இயேசு வரப்போகிற காலம் கொஞ்ச காலம்தான் என்றோ நமக்கு தான் தெரியுதில்லை. ஆனால் அவனுக்கு தெரியுது. அவனுக்கு தெரிஞ்சபடினாலும் என்ன செய்யறானா, மிகுந்த கோபம் கொண்டு நம்ம மத்தியில் இறங்கியிருக்கிறான். மிகுந்த கோபம் கொண்டு நம்ம மத்தியில் இறங்கியிருக்கிறான். அருமையானவர்களே, நல்லா கவனிச்சிங்க. சாத்தான் கோபத்தோடு இறங்கி இருக்கிறான், அதனால ஆபத்து வரும்னு போடுறது. சரியா? ரைட். இப்போ கவனிச்சிங்க. இந்த சூழ்நிலையில் உங்களை என்னையும் தேவன் ரட்சித்தார். ஞானஸ்நானத்தில் உடன்படிக்கை பண்ண பண்ணிட்டார். சபைக்குள்ள கொண்டு வந்து சேர்த்துட்டார். அப்படி சேர்க்கப்பட்ட நம்மை வேதம் என்ன சொல்லுது, பவுல் என்ன சொல்லுகிறார் வாசிங்க. 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 3வது வசனம். நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் செய்வனாய் தீங்கு அனுபவி. என்ன எழுதியிருக்கு பாருங்க. நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவனாய் தீங்கு அனுபவி. இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜா, அவருக்கு நாமெல்லாம் சேவகர்கள், சேவிக்கிற சேவகர்கள். ஆனால் என்ன எழுதியிருக்கிறது, நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி. இப்போ ஆண்டவருக்காக நாம போர் செய்கிறவர்களாக இருக்கணும். ஒன்று, ஒரு போர் சேவகன் 2 காரியம் செய்யணும் போரில். ஒன்று, தன்னை பாதுகாக்கிறவனாக இருக்கணும். போரில் தன்னை பாதுகாக்கிறவனாக. 2வது, எதிரியை வீழ்த்தி எதிரிகிட்ட இருக்கிற ஆட்களை தான் பக்கம் கொண்டு வரணும், நம்ம பக்கம் கொண்டு வரணும். இதுதான் அல்டிமேட்டா ஒரு போர் சேவகன் செய்ய வேண்டிய வேலை. ஒன்று, போரிலே இந்த போர் சேவகன் தன்னை பாதுகாத்துக் கொள்ளணும், தன்னை பாதுகாத்துக் கொள்ளணும். 2, எதிரியினுடைய கண்ட்ரோல்ல இருக்கிற மக்களை நம்ம பக்கம் கொண்டு வர்றதுக்கு எதிரிக்கு விரோதமாக செயல்படும். இந்த 2ம் நடக்கணும். இந்த 2ம் நடக்கணும். இதுதான் ஒரு போர்ச்சேகனுடைய, நல்ல போர்ச்சேகனுடைய செயல்பாடு. ஓகே, இப்போ நம்ம அதனுடைய காரியங்களை குறித்து பார்க்க போறோம். நீங்களும் நானும் போர் சேவகர்கள், நல்ல போர் சேவனாக இருக்கணும். இப்போ முதல்ல நம்மளை பாதுகாக்கணும். எப்படி பாதுகாக்கிறது?
இப்ப கவனமா கேட்டுங்க. வேதம் சொல்லுது, இப்போ முதல்ல நமது ஜீவனை, போர் சேவகனாகிய நமது ஜீவனை நானும் நீங்களும் பாதுகாக்கணும். இந்த போர் புரியுறவன் யாரு தெரியுமா? சாத்தான். கொஞ்ச காலம்தான் உண்டுன்னு சொல்லி உக்கிர கோபத்தோட இறங்கியிருக்கிறான். முன்னணியில் நிற்கிற அவங்கிட்ட இருந்து நம்மளை பாதுகாக்கணும். எப்படி பாதுகாக்கிறது? யூதா எழுதின நிருபம் 3வது வசனம். பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனா இருக்கையில், பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. என்ன சொல்றது பாருங்க, பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக தைரியமாய் போராட வேண்டும். அப்போ நீங்களும் நானும் பரிசுத்தவான்கள், நீங்களும் நானும் பரிசுத்தவான்கள். நமக்கு ஒரு காரியம் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னவா? விசுவாசம். இந்த சாத்தான் என்ன பண்ணுவான்? விசுவாசத்தை காலி பண்றதுக்கு வழியை பார்ப்பான். நீங்களும் நானும் விசுவாசம் போச்சுன்னா நம்ம செத்துட்டோம்னு அர்த்தம். ஒரு விசுவாசிக்கு விசுவாசம் தான் அதுக்கு மூலதனம். இப்போ நீங்களும் நானும் விசுவாசம் இல்லாம போயிட்டா நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் செத்து போயிட்டோம்னு அர்த்தம், செத்து போயிட்டோன்னு அர்த்தம். அப்போ அந்த சாத்தானுடைய நோக்கம் என்ன? உங்களை என்னையும் சாவடிச்சிடணும். எப்படி? விசுவாசத்தை ஒண்ணு இல்லாம ஆக்கிடணும். விசுவாசத்தை ஒண்ணு இல்லாம ஆக்கிடும். விசுவாசம் போச்சுன்னா விசுவாசி ஸ்பிரிச்சுவலா செத்துட்டான்னு அர்த்தம். இப்போ விசுவாசத்தை காத்து கொள்ளணும்னா என்ன செய்யுதுங்க? அவனோ உக்கிர கோபத்தோட இறங்கி இருக்கிறான். எப்படியாவது விசுவாசியை காலி பண்ணிடணும், எப்படியாவது விசுவாசியை காலி பண்ணணும். அப்ப இந்த விசுவாசியை காலி பண்ணணும்னு நினைக்கிறது எப்படின்னா, அவனை பாவம் செய்ய வச்சு விசுவாசத்தை விட்டு விலைக்கு அவனை சாகடிக்கும். இதுதான் அவனுடைய சப்ஜெக்ட். எப்படி? பாவம் செய்ய வச்சு விசுவாசத்தை காலி பண்ணிடணும். இதுதாங்க அவனுடைய நோக்கம். ஆனா நம்மெல்லாம் எப்படி வாழ்றோம்னு தெரியல. விசுவாசின்னு பேரு, போர் சேவகன்னு பேரு, நம்மை பாதுகாக்கிற அளவுக்கு நம்ம வாழ்றோமா இல்லையாங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா விசுவாசம் போச்சு அப்படின்னா ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல் லைஃப் டெட், செத்து போச்சுன்னு அர்த்தம். அப்படியே கவனிச்சிங்க. இப்போ விசுவாசி நீங்களும் நானும் நம்ம பாதுகாக்கணும். ஓகே, நம்மளை பாதுகாக்கணும். எப்படி பாதுகாக்கிறது? என்ன மாதிரி பாதுகா? பாவம் செய்ய வச்சுதான் சாவடிக்கிறான். எப்படி பாதுகாக்கிறது? வேதம் சொல்லுகிறது, எபிரேயர் 12வது அதிகாரம் 4வது வசனம். பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில் ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. இப்போ சாத்தானுக்கு கோல் நாம தான். நம்ம விசுவாசத்தை விட்டு விலக்கி நம்மளை சாகடிக்க வச்சிடணும் அப்படிங்கிறது அவனுடைய கோல். அப்போ பாவத்தை செய்ய வைக்கணும்னு நினைக்கிறான். ஆனா வேதம் என்ன சொல்லுது? நம்மளை காப்பாற்றணும் என்ன செய்யணுமா? வேதத்தின்படி என்னவா? ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நாம போராடணும். அவன் போராடுறான், நம்மளை பாவம் செய்ய வைக்கணும்னு போராடுறான், பாவம் செய்ய வைக்கணும்னு போராடுறான். ஆனா நம்ம போராடணும். அவன்கிட்ட எப்படி போராடணுமா? பாவம் செய்ய மாட்டேன்னு நிக்கணும். அவன் பாவம் செய்ய வைக்கணும்னு நினைக்கிறான், நம்ம பாவம் செய்ய வச்சு நம்மளை சாவடிச்சிடணும்னு நினைக்கிறான். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், போர்ச்சவகன் தன்னை பாதுகாக்கணும். தன்னை பாதுகாக்கிறவன் பாவம் செய்ய மாட்டேன்னு நிக்கணும். ரத்தம் சிந்திர மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தால் நான் பாவம் செய்ய மாட்டேன், நான் பாவம் செய்ய மாட்டேன்னு நிக்கணும். அதாவது இன்றைக்கு உலகத்தில் ஒரு மனிதனை பாவம் செய்ய சாத்தானால வைக்க முடியாது. சாத்தானால பாவம் செய்ய வைக்க முடியாது. ஆனால் சாத்தானால பாவம் செய்ய தூண்டதான் முடியும், தூண்டதான் முடியுமே தவிர பாவம் செய்ய வைக்க முடியாது. சின்ன உதாரணம் சொல்றேன். ஏதேன் தோட்டத்தில் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் என்று ஆண்டவர் சொன்னார். இப்போ அதை பறிச்சு ஏவாள் வாய்க்குள்ள ஒண்ணு திணிக்கலவன். அவன் என்ன சொல்றான்? இந்த தோட்டத்தில் ஏதேனும் புசிக்க வேண்டாம் என்று ஆண்டவர் சொன்னாரா? ஆமா, இந்த பழத்தை புசிக்கவும் தொடவும் வேண்டாம்னு சொன்னாரு. அப்படியா? நீங்க புசிச்சிங்கன்னா உங்க கண்ணு திறக்கும், நீங்க ஆண்டவரை போல மாறிடுவீங்க அப்படின்னு ஆசீர்வாதத்தை சொல்லிட்டான். இது தூண்டுறான், தூண்டுறான். அவன் செய்யல, தூண்டுறான். பாவம் செய்ய வைக்கிறதுக்கு தூண்டுறான், ஆசையை தூண்டுறான்.
இப்ப தூண்டின உடனே செயல்பட்டது யாரு? ஏவாள். ஏவாள். பாவம் அவன் செய்ய வைக்க முடியாதுங்க, பாவத்தை தூண்டத்தான் முடியும். பாவம் செய்யறது நம்ம கையில தான் இருக்கு. அப்போ நானும் நீங்களும் நல்ல போர் சேவகனா இருந்தால் பாவம் செய்ய மாட்டேன், செத்தாலும் சாவ, நான் பாவம் செய்ய மாட்டேன் நிக்கணும். என்ன சொல்றீங்க? என்ன சொல்றீங்க? அவனால தூண்டதான் முடியும். மறுபடியும் சொல்றேன், இப்போ சினிமா போஸ்டர் ஒண்ணு இருக்குது, அது பழைய காலத்துல படம் பார்த்த ஒரு படத்தின் போஸ்டர். அவன் சாத்தான் சொல்றான், பாரு எத்தனை தடவை அந்த படம் பார்த்த அப்படின்னு அந்த போஸ்டர் பார்க்க சொல்றான். இப்ப நீ பார்க்க தான் சொல்றான், தூண்டுறான். நீங்க என்ன செய்வீங்க? அப்படின்னு ரசிக்க போறீங்களா? தூண்டும் போது நானும் நீங்கள் என்ன செய்யணும்? அவனுக்கு எழுத்து நிற்கணும். ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையா? அப்படின்னா செத்தாலும் சாவேன், நான் பாவம் செய்ய மாட்டேன் என்கிற அளவிற்கு பாவத்துக்கு விரோதமாக போராடணும். இப்போ யோசேப்பு இருந்தான், ஒருத்தனுடைய மனைவி அவனை பாவம் செய்ய தூண்டா, ஆனால் அவனோ இத்தனை பெரிய பொல்லாங்கு உடன்பட்டு என் தேவனுக்கு பாவம் செய்வது எப்படின்னு சொல்லி தன்னை காத்து கொண்டான். சாத்தான் அவனை பாவம் செய்ய வச்சு சாவடிக்க பார்க்கிறான். ஆனால் அவனோ இல்லை, எனக்கு தலை போனாலும் பரவாயில்ல, எனக்கு ஜெயில் வந்தாலும் பரவாயில்ல, நான் பாவம் செய்ய மாட்டேன்னு தன்னை காத்துக்கிட்டான். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ விக்கிரகத்தை வணங்கலைன்னா நெருப்புகளை போட்டுருவோம், நாங்க 7 மடங்கு சூடாக்கப்பட்ட நெருப்புல போட்டுருவோம். நாங்க நீ நெருப்புகளை வேணாலும் போடு, என்ன வேணாலும் பண்ணு, நாங்க வணங்க முடியாது. நின்னாங்களா? எங்க அப்படித்தாங்க வாழணும். தன்னுடைய வாழ்க்கையை காத்து கொள்றவன் தான் நல்ல சேவகன். தன்னுடைய வாழ்க்கையை பரிசுத்தமா வச்சுக்கணும். விசுவாசம் செத்து போச்சு, ஆள் அவுட்டு, வெளியே வேணாம், அல்ல ஒரு மனுஷனை மாதிரி மனுஷன் மாதிரி நடக்கலாம். ஆனா உள்ள விசுவாசம் இல்லாம போச்சுன்னா சித்தம் என்ன அர்த்தம்? ஓகே, இப்போ சாத்தான் தூண்டதான் செய்ய முடியும், செயல்பட வைக்க முடியாது. எப்படி ஜெயிக்கிறது? அதை வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம் 11வது வசனம். மரணம் நேரிடுதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். எபிரேயர்ல என்ன பார்த்தோம்? பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறது. ரத்தம் சிந்துற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தாலும் நம்ம பாவம் செய்ய மாட்டோம் அப்படின்னு நினைக்கலாம். இங்க என்ன எழுதியிருக்கிறது? இப்ப தூண்டுறான், பாவம் செய்யறதுக்கு தூண்டுறான். இப்ப தூண்டும் போது பாவம் செய்யறதோ இல்ல செய்யாம போறதோ நம்ம கையில தான் இருக்கு. நம்மளை பாதுகாக்கிறது, நம்ம பரிசுத்தமா வாழ வைக்கிறது நம்ம கையில தான் இருக்கு. ஓகே, இப்ப இந்த பாவம் செய்யறது தூண்டும் போது என்ன செய்யணும்? வேதத்தின்படி ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை சாத்தானை ஜெயித்தார்கள். அப்படின்னா நம்ம வாழ்க்கையில சாத்தான் பாவத்தை செய்யும்படி தூண்டும் போது என்ன செய்யணுமா? அவனை ஜெயிக்கிறது எப்படி? ஆட்டுக்குட்டி ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். அப்படின்னா என்ன செய்யணும்? சின்ன உதாரணம் சொல்றேன். யாரோ ஒரு அழகான வாலிபன் போறான், நம்ம மனசு தூண்டுறான், பாருமா அழகா இருக்கான் பாரு, அழகா இருக்கிறான் பாரு அப்படின்னு தூண்டுறான். இப்ப என்ன செய்வீங்க? தூண்டதான் செய்ய முடியும். என்ன செய்வீங்க? அங்கேயும் இங்கேயும் பார்த்துட்டு முடிஞ்சு போச்சு, கதை முடிஞ்சு போச்சு. இப்ப தூண்டும் போது நீங்க என்ன செய்யணும்? ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயிக்கணும். எப்படி ஜெயிப்பீங்க? ஒரு சினிமா ஸ்டார் மாதிரி ஒருத்தன் போறான், அவனை பார்க்க சொல்லுது சாத்தான், தூண்டுறான், பாரு பாரு உன் புருஷன் பக்கத்துல இல்ல, பாரு பாரு அப்படின்றான். என்ன செய்வீங்க? நான் இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட பிள்ளை. முதல்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரத்தம். அடுத்து இயேசுவின் நாமத்தினால போன்னு சொல்ல முடியாது. அதுல என்ன இருக்கு பாருங்க? சாட்சியின் வசனத்தினாலே அவனை ஜெயித்தார். அப்ப வசனம் சொல்லணும். பெண்ணை எச்சோடு பார்த்த வச்சார், ஆணை எச்சோடு பார்த்தாலும் வச்சார், போடா பிசாச அப்படின்னு நீங்க எதிர்த்து நின்னீங்கன்னா ஓடிடுவான். வேதம் அப்படிலாம் சொல்லுது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஆனா அவனால தூண்டதான் முடியும். தூண்டும் போது, இச்சையை தூண்டும் போது, பெண்களா இருக்கட்டுமே, இப்ப பிரதர்ஸ்க்கு வரேன், ஒரு பெண்ணை தான் பாக்குறீங்க, பார்க்கும்போது அவன் தற்செயலா பார்த்துட்டீங்க, அரகுர ட்ரெஸ்ல இருக்கிறா, தற்செயலா பார்த்துட்டீங்க, சாத்தான் சொல்றேன், உன் மனைவி பக்கத்துல இல்லை, உங்க பாஸ்டர் பக்கத்துல இல்லை, சும்மா பாரு பாரு அப்படின்னு தோன்றான். இப்ப என்ன செய்வீங்க?
கொஞ்சம் பார்க்க மாட்டேன் போ அப்படின்னு சொல்லுவீங்க. ஏங்க அவதான் எழுத்தாப்புல வர்றாள, என்ன செய்யணும்? ரத்தத்தினாலே, நான் இயேசுவின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்டவன். ஒரு ஸ்திரியை எச்சோடு பார்த்தால் அது விபச்சாரம் இருக்குது, ஆகையினால பார்க்க மாட்டேன். போடா பிசாச அப்படின்னு அந்த எண்ணத்தை அடிச்சிட்டீங்கன்னு வச்சுங்க, எண்ணத்தை அடிச்சிட்டீங்கன்னு வச்சுங்க, சாத்தான் ஓடியே போயிடுவான். வேதம் அப்படிதான் சொல்லுது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது உங்களை விட்டு ஓடி போவான். ஐயோ என்ன பிரதர், எத்தனை தடவை தான் பிரதர் எடுத்து நிற்கிறது, எனக்கு மேலே மேலே அது போராடிக்கிட்டே இருக்குது, இந்த பாவம் அந்த பாவம் அந்த பாவம் இந்த பாவம் போராடிட்டு இருக்குது, எத்தனை தடவை தான் பிரதர் எடுத்து நிற்கிறது, போகலையே அப்படின்னு நீங்கள் ஒருவேளை எண்ணுவதற்கு சந்தர்ப்பம் இருக்கும். எப்படி? நான் எத்தனையோ தடவை கடிந்து கொண்டு பார்த்தேன், ஆனால் அது போக மாட்டேங்குதே, திரும்ப திரும்ப அந்த நினைவு தானே ஒண்ணுது. நீங்க எந்த விஷயத்துல வீக்கா இருக்கிறீங்களோ அந்த விஷயம் சாத்தானுக்கு தெரியும். ஆகையினால எந்த விஷயத்தை நீங்க வேண்டாம்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தை தான் திரும்ப 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 உங்ககிட்ட கொண்டு வந்து நீ செய்ய, நீ பாரு, இப்படி நடத்த அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்போ நீங்க எத்தனையோ தடவை எழுத்து நின்ட்டேன் பிரதர், ஆனா என்னால முடியல, திரும்ப திரும்ப அந்த எண்ணம் தான் பிரதர் வருது அப்படின்னு நீங்க சொல்லுவீங்கன்னா, நான் ஒரு உதாரணம் சொல்றேன், வாசிங்க. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 13வது அதிகாரம் எடுத்துங்க. இங்கே எலிசா வியாதிப்பட்டு மரணப்படுக்கையில் இருக்கிறான். யோவாஸ் என்று சொல்லக்கூடிய இஸ்ரவேல் ராஜா அவனை பார்க்க வந்திருக்கிறான், எலிசாவை பார்க்க வந்திருக்கிறான். வந்த சமயத்தில் நடந்த சம்பவத்தை பாருங்க. 13வது அதிகாரம் 18வது 19வது வசனம். பின்பு அம்புகளை பிடியும் என்றான், அவைகளை பிடித்தான். அப்பொழுது அவன் இஸ்ரவேலின் ராஜாவை நோக்கி தரையிலே அடியும் என்றான். என்னவா அம்பு? இது சொன்னது யாரு? எலிசா. இஸ்ரவேல் ராஜாவாகிய அந்த ராஜாவை பார்த்து, யோவாசை பார்த்து சொல்றான், அம்புகளை பிடியும் என்றான், அவைகளை பிடித்தான். அப்போ உடனே இவன் என்ன சொல்றான் பாருங்க. அப்பொழுது அவன் இஸ்ரவேலின் ராஜாவை நோக்கி தரையிலே அடியும் என்றான். எப்படி? தரையில அடியும் தான், அம்புகளை தரையில அடிக்க சொல்றான். இவனும் அடிச்சான். எலிசா சொன்னது அடியும் தான். 3 தடவை அடிச்சிட்டான், 3 தடவை அடிச்சிட்டான். இப்ப எலிசா என்ன சொல்றான் பாருங்க, அடுத்த வசனம். அப்பொழுது தேவனுடைய மனுஷன் அவன் மேல் கோபமாகி, நீர் 5-6 விசை அடித்தீரானால் அப்பொழுது சீரியரை தீர முறியடிப்பீர், இப்பொழுதோ சீரியரை 3 விசை மாத்திரம் முறியடிப்பீர் என்றார். அடிக்க சொன்னனே, அடிச்சதுதான் அடிச்ச, ஒரு 5-6 தடவை அடிச்சிடக்கூடாது, 5-6 தடவை அடிச்சிடக்கூடாது, வெறும் 3 தடவை அடிச்சுட்டேன்றிய, நீ 3 தடவை தான் முறியடிப்பீர், அதுக்கு மேல அவன் தான் ஜெயிச்சுவான். அருமையான சகோதரனே, சகோதரியே, இன்னைக்கும் நிறைய விசுவாசிகள் தங்கள் வாழ்க்கையில சாத்தானுக்கு எதிர்த்து நின்று பார்க்கறாங்க. வசனத்தின்படி எதிர்த்து நின்று பார்த்தா நடந்தது என்ன? நான் எத்தனையோ தடவை எழுத்து நின்றேன் பாருங்க, எத்தனையோ தடவை எழுத்து நின்றேன் பிரதர், ஆனா எழுத்து நிற்கும் போது ஓடிடுது, மறுபடியும் திரும்ப அந்த எண்ணம் தானே பிரதர் வருது, திரும்ப அந்த எண்ணம் தானே பிரதர் வருது, நான் எப்படி பிரதர் திரும்ப திரும்ப இந்த காரியத்தை, அதனால விட்டுட்டேன் பிரதர், அப்படி எழுத்து நிற்கதை விட்டுட்டேன். நோ சிஸ்டர், நோ பிரதர், உனக்கு விரோதமா எத்தனை தடவை வந்தாலும் நீ எழுத்து நின்று ஆகணும். ஜீவிய காலம் வரைக்கும் அதை எழுத்து நின்னாதான் அது ஓடும். நான் 4 தடவை எழுத்து பார்த்தேன், ஓடிச்சு, இப்ப திரும்ப திரும்ப வந்துருதே, நான் என்ன பண்ணட்டேன்னு கேட்கறியா? இன்னும் என்ன பண்ணு, திரும்ப 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 அந்த எண்ணத்துக்கு விரோதமா எழுத்து நில்லு, அப்பதான் ஓடுவான். அப்பதான் அவன், இவன்கிட்ட நம்ம பருப்பு வேகாதுப்பா, இவன் திரும்ப திரும்ப நம்மளை ஜெயிலுக்கு அனுப்புறான். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் இருக்கும், கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்கு விரோதமா எழும்புகிற எல்லா மேட்டிமைகளையும் எந்த எண்ணங்களையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படு. அப்போ தேவனுக்கு விரோதமான எண்ணங்கள்லாம் வந்துகிட்டு இருக்குது, அதுக்கு கீழ்ப்படி இருக்கு. நான் என்ன பண்றேன்? அவைகளை சிறைப்படுத்துகிறேன்றான், சிறைப்படுத்துகிறேன்றான். எப்போ? வரும்போதெல்லாம் சிறைப்படுத்துகிறேன்றான். அதான் ரைட்டு. அப்போ உங்களுடைய வாழ்க்கையில, என் வாழ்க்கையிலோ நம்ம வாழ்க்கையை காப்பாற்றணும்னா சாத்தான் கொண்டு வர்ற எண்ணத்தை அடிச்சு காலி பண்ணும். நான் ஒரு உதாரணம் சொல்றேன். டம்ளர் இருக்கு, டம்ளர் நிறைய தண்ணி,
இதில் ஒரு ஐஸ் கியூப், ஐஸ் கட்டி, இந்த ஐஸ் கட்டியை உள்ளே போட்டோம். என்ன ஆகுன்றீங்க? ஐஸ் கட்டியினுடைய ஒரு டிப் மட்டும் வெளியே வரும், இவ்வளோதான் வெளியே வரும். அதை உடைச்சி விட்டுருங்க, என்ன நடக்கும்? திரும்ப வெளியே வரும். அதையும் உடைச்சிருங்க, திரும்ப என்ன ஆகும்? திரும்ப அது வரும். திரும்ப அதையும் உடைச்சிருங்க, திரும்ப வெளியே வரும். உடைக்க உடைக்க என்ன ஆகும்? ஒரு நாள் ஐஸ் கட்டியே இல்லை. கத்தருக்கு மயமுண்ட. அப்படித்தான் நீங்க ஏத்து நிக்க இவங்கிட்ட நம்ம பருப்பு வேகாதுன்னு சொல்லி ஓடிக்கிட்டே இருப்பான், நம்ம ஜெயம் கொள்ளலாம். ஆமென். எங்க பாவத்தை ஜெயிக்கிறது ரொம்ப ஈஸிங்க, ரொம்ப ஈஸி. நம்மளால முடியாது பிரதர், இது என்னால முடியாது பிரதர், ஐயோ இவன் ரொம்ப தொல்லை கொடுக்குறான் பிரதர், பிசாசு ரொம்ப மோசம் பிரதர். நீ நல்ல போர்ச்சவனா, போராடி நீ ஜெயிக்க வேண்டியவன். எத்தனை தடவை சூழ்நிலைகளை சாத்தான் கொண்டு வந்தாலும் நான் ஜெயிச்சே நிற்பேன். பாவத்துக்கு விரோதமா போராடுறது ரத்தம் சிந்தினாலும் செஞ்சுவேன். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு சூழ்நிலை வந்தது, யோசேப்புக்கு சூழ்நிலை வந்தது, அவன் ஜெயிச்சான். நான் ஒரு சின்ன உதாரணம், உலக பிரகாரமான உதாரணத்தை சொல்றேன், உங்களுக்கு தெரிஞ்சது, ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இந்த எம்ஜி ராமச்சந்திரன் சொல்லி ஒரு சிஎம் இருந்தார், சீஃப் மினிஸ்டர் இருந்தார் தமிழ்நாட்டில். சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் தெரியாது, முன்னால் உள்ளவங்களுக்கு தெரியும். அவர் ஒரு தொப்பி வச்சிருப்பார், வெள்ளை தொப்பி வச்சிருப்பார். அந்த தொப்பி முயல் மாதிரி ஒரு பிராணியினுடைய முடி, முயல் மாதிரி ஒரு பிராணியினுடைய முடியை பாடம் பண்ணி அவங்களுக்கு தொப்பியா செஞ்சு அவற்றை கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும்போது கவனிச்சிங்க, இப்ப இந்த பிராணி அவ்வளவு ஈஸியா கிடைக்காது, எங்க வனாந்திரங்கள்ல தான் கிடைக்கும் அந்த பிராணி. இவங்க போனாங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல இருக்கிறதா கண்டுபிடிச்சிட்டாங்க. இங்கதான் என்ன இருக்குது, இது புதர், இது கீழே அது இருக்குது, இப்போ இங்க இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. இதை கண்டுபிடிச்ச உடனே அதை பிடிக்கிறதுக்கு நடந்து வருவாங்களாம் இல்லை, ஆனா அந்த பிராணி ரொம்ப சென்சிட்டிவானது, கால் நடக்கிற அதிர்வையே அது கேட்டு ஓடிடுமா. துப்பாக்கி எடுத்து சுடணும்னு நினைச்சா கூட இந்த ட்ரிகர்னுவாங்க, ட்ரிகர் குதிரைன்னுவாங்க, இந்த அழுத்துற அந்த இதை பார்த்து அது ஓடிடுமா. ஸோ அவ்வளவு ஈஸி இல்லை பிடிக்கிறதுக்கு. அதனால என்ன செய்வாங்களாம், அவங்க அதை பிடிக்கணும்னா மனுஷனுடைய நாற்றம் பிடித்த மலத்தை தண்ணியில கரைச்சி புதர் எங்க இருக்குன்னா அப்படி சுத்தி ஊத்திடுவாங்களாம். ஊத்திட்டு இப்போ புதர் பக்கம் வருவாங்களாம். இது ஓடுனா இங்க நார்தேன்னு சொல்லி திரும்ப வந்துருமா, திரும்ப புதரை கலைப்பாங்க. இங்க ஓடுமா, நார்தன் இங்க வந்துருமா, திரும்ப இங்க ஓடுமா, நார்தன்னு தாண்ட முடியாம வந்துருமா. இப்படி நாலா பக்கம் போயிட்டு தாண்ட முடியாம அங்கே இருக்குமா. அப்போ வலைய போட்டு பிடிப்பாங்களாம், இல்லைன்னா சுட்டு பிடிப்பாங்களாம். நான் என்ன சொல்றேன்னா, 5 அறிவு படைத்த ஒரு சின்ன பிராணி தான் உயிர் போனாலும் பரவாயில்ல, நான் அழுக்க தாண்ட மாட்டேன், அசுத்தத்தை தாண்ட மாட்டேன்னு ஒரு வெறி பிடிச்சு நிற்குமானா, நீங்களும் நானும் நல்ல போர்ச்சவர்கள், அசுத்தத்துக்கு செத்தே ஆவேன், நான் பாவம் செய்ய மாட்டேன். ஆமென், ஹல்லேலூயா. நல்ல போர்ச்சவன் தன்னை காப்பாற்றணும், நான் பாவம் செய்ய மாட்டேன். நீ என்னதான் எனக்கு எண்ணத்தை தூண்டினாலும் நான் எழுத்து நிற்பேன். சாத்தானே நீ ஓடிப்போன்னா நீங்களும் நானும் அவனை ஜெயிச்சு பாவம் இல்லாம வாழலாம், நம்மளை பாதுகாத்துக்கலாம். ஆமென். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, நல்ல போர்ச்சவன் என்ன செய்வானா, வேதம் என்ன சொல்லுது வாசிங்க. 1 சாமுவேலின் புஸ்தகம் 26வது அதிகாரம் 7-12 வரைக்கும். அப்படியே தாவீதும் அபிசாயும் ராத்திரியிலே அந்த ஜனங்களுக்குள்ளே வந்தார்கள். இதோ சவுல் ரதங்களில் இருக்கிற இடத்திலே படுத்து நித்திரை பண்ணினான். அவன் தலைமாட்டில் அவனுடைய ஈட்டி நிலத்திலே குத்தி இருந்தது. அவனை சுற்றிலும் அப்னேரும் ஜனங்களும் படுத்து கொண்டிருந்தார்கள். இப்போ சவுல் ராஜாவும் அப்னேர் என்கிற அவனுடைய படைத்தலைவனும் தாவீதை பிடிக்கிறதுக்கு வந்திருக்கிறாங்க. அங்க படுத்திருக்கிறாங்க. இப்போ பெரிய ஒரு ரதம் இருக்குது, சுற்றி வீரர்கள் இருக்கிறாங்க. இதுல சவுலும் அப்னேரும் எல்லாம் சேர்ந்து தூங்குறாங்க. பக்கத்துல ஒரு ஈட்டி வேற இருக்குது. வாசிங்க இப்போ.
அப்பொழுது அபிசாய் தாவீதை பார்த்து, இன்று தேவன் உம்முடைய சத்துருவை உம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார். இப்போதும் நான் அவனை ஈட்டியினால் 2 குத்தாக குத்தாமல் ஒரே குத்தாக நிலத்தில் உருவ குத்தட்டுமா என்றார். இப்போ சேவகன் கேட்கிறான் தலைவனிடத்துல, உங்க விரோதிய உங்ககிட்ட ஒப்பு கொடுத்த நாள் எந்த நாள் தான்? நான் அந்த உங்க விரோதிய ஒரே குத்தா குத்துட்டான், 2 குத்து குத்த மாட்டேன், நான் குத்திரட்டுமான்னு கேட்கிறான், குத்தி கொன்னுரட்டுமான்னு கேட்கிறான். அதுக்கு என்ன சொல்றான் பாருங்க. தாவீது அபிசாயை பார்த்து, அவரை கொல்லாதே, கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவித்தவர் மேல் தன் கையை போட்டு குற்றம் இல்லாமற் போகிறவன் யார் என்று சொன்னான். போதும். என்ன சொல்லு பாருங்க, அவன் மேல கைய போடாத, கொல்லாத. கர்த்தர் அபிஷேகம் பண்ணவன் மேல கை போட்டு குற்றம் இல்லாம போறது யாரும் கிடையாது. ஸோ அவனை கொல்லாத அப்படின்னு சொன்னான். இப்போ நான் உங்ககிட்ட கேட்குறேன், நீங்கள் இந்த சம்பவம் வாசித்திருப்பீங்க. இந்த அபிசாய் கொன்றானா? அபிசாய் சவுலை கொன்றானா? எங்க சவுண்டே வரலையே. கொல்லல. ஏன் கொல்லல? தாவீதினுடைய வார்த்தை கேட்டு, எஜமானுடைய வார்த்தை கேட்டு செயல்பட்டான். அப்படியே அருமையானவளே, அவன் நல்ல சேவகன், நல்ல சேவகன். தன்னுடைய எஜமான் தலைவன் சொல்றான், தலைவன் சொன்னதுக்காக அப்படியே கீழ்ப்படுறான். அப்படியே அருமையான சௌரனே சௌரியே, ஆண்டவருடைய சேவகனா இருக்க வேண்டிய நீ இருக்கிற நீ என்ன பண்ண? அவர் என்ன சொல்றாருன்னு கேட்கணும். அவர் என்ன சொன்னாலும் அப்படியே கேட்கணும். ஆனா சூழ்நிலை என்னது? அவன் சொல்றான், நான் குத்திடுவேன், ஒரே குத்தா குத்திடுவேன். சூழ்நிலை அப்படி இருக்குது. ஆனா அவன் என்ன சொல்றான்? நீ கொல்லாதவன கொல்ல. அப்படியே ஆண்டவர் என்ன சொன்னாலும் அப்படியே கீழ்ப்படுறவன் தான் நல்ல சேவகன். தலைவனுக்கு அப்படியே கீழ்ப்படுறவன். 1 தன்னை காப்பாற்றுறான், 2 தலைவன் சொல்லுகிறபடியே செய்கிறவன். நீங்களும் நானும் தலைவனாகிய இயேசு என்ன சொல்றாரோ அப்படியே செய்யணும். சுயமா எந்த காரியத்தையும் செய்யறதுக்கு உங்களுக்கு எனக்கு ரைட்ஸ் இல்லை. அப்படி நீங்க சுயமா செஞ்சீங்கன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்க நல்ல சேவகன் அல்ல, நல்ல சேவகன் அல்ல. அவனுக்கு முடியுங்க, சவுலை குத்தி கொல்றதுக்கு அவரால் முடியும். ஆனா கேட்கிறான், சொல்லட்டுமா? வேணாம்பா. அப்படியானால் தலைவனுடைய சொல் கேட்டு நடக்கிறவன் தான் நல்ல சேவகன். சரிதானா? இப்போ நீங்களோ நானோ ஆண்டவர் என்ன சொன்னாலும் கேட்கணும், என்ன சொன்னாலும் கேட்டு நடக்கணும். அவன் தான் உண்மையான சேவகன், அவன் தான் உண்மையான தலைவர். அவர் பாட்டு பாடுவீங்களே, எனது தலைவன், அப்புறம் அதைத்தான் சொல்ல தெரியும். அவர் சொன்னபடி செய்வேன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. எனது தலைவன் இயேசுராஜன்றீங்க, இயேசுராஜன் சொல்றபடி செய்யுங்க. ரைட். 2 தலைவன் சொல்றபடி செய்யறவன் யாரு? நல்ல சேவகன். 3வதாக நல்ல சேவகன் என்ன செய்வான்? 1 சாமுவேல் 26வது அதிகாரம் 1 முதல் 6 வசனங்கள். பின்பு சீப்போரார் கிபியாவில் இருக்கிற சவுலிடத்தில் வந்து, தாவீது எஷிமோனுக்கு எதிரான ஆகிலா மேட்டில் ஒளித்துக் கொண்டிருக்கிறான் என்றார்கள். இப்போ அவனுக்கு சவுலுக்கு கேள்வியாகுது, தாவீது எஷிமோனுக்கு எதிராக ஆகிலா மேட்டில் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வருது. உடனே என்ன நடக்குது பாருங்க, எல்லாரும் கவனமா கேட்டுங்க. நல்ல சேவகனா இருக்கணும், போர்ச்சவன. அப்பொழுது சவுல் சீப் வனாந்தரத்திலே தாவீதை தேடும்படி எழுந்து இஸ்ரவேலிலே தெரிந்து கொள்ளப்பட்ட 3000 பேரோடு கூட சீப் வனாந்தரத்திற்கு புறப்பட்டு போனான். அங்கதான் இருக்கிறான், சீப் வனாந்தரத்துல தான் இருக்கிறான்னு கேள்விப்பட்டோம். 3000 பேரோடு கூட 3000 பேரை தெரிந்து கொண்டு எழும்பி அவன் என்ன பண்ணிட்டான்? அவனுக்கு உரமா போறான். கொஞ்சம் கவனமா கேட்டுங்க. சவுல் எசிமோனுக்கு எதிரே வழியண்டையில் இருக்கிற ஆகிலா மேட்டிலே பாளையம் இறங்கினான். சரி. தாவீது வனாந்தரத்தில் தங்கி சவுல் தன்னை தொடர்ந்து வனாந்தரத்திற்கு வருகிறதை கண்டு, ஓஹோ, என்ன செஞ்சுட்டான்? அங்க ஒரு இடத்துல ஆகிலா மேட்டில பாளையம் இறங்கினான். சவுல் 3000 பேரோடு கூட பாளையம் இருக்கிறான், ஒரு சாதாரண தாவீதை பிடிக்கிறதுக்கு. ஆனால் தன்னை தொடர்ந்து வனாந்தரத்துக்கு வருகிறதை கண்டு தாவீது வேவுக்காரரை அனுப்பி சவுல் வந்தது நிச்சயம் என்று அறிந்து கொண்டான். இப்ப வேவுக்காரரை அனுப்பி பார்க்கிறான், வந்தது உண்மைதானா? ஆமா உண்மைதான் அப்படின்னு புரிஞ்சு போச்சு.
புரிஞ்ச உடனே என்ன செய்யறான் பாருங்க இப்போ. பின்பு தாவீது எழுந்து சவுல் பாளையம் இறங்கின இடத்திற்கு போய் சவுலும் நேரின் குமாரனாகிய அப்னேர் என்னும் அவன் படைத்தலைவனும் படுத்துக் கொண்டிருக்கிற இடத்தை பார்த்தான். ஓகே, இப்போ அந்த படைத்தலைவனாகிய அப்னேரும் சவுலும் படுத்து கொண்டிருக்கிற இடத்தை பார்த்தாங்க. ஜனங்கள் அனைவரும் சுற்றிலும் பாளையம் இறங்கி இருக்கிறாங்க. கவனமா கேட்டுங்க, சவுல் பாளையம் இறங்கி இருக்கிறான். இப்ப என்ன நடக்கும் பார்ப்போம். தாவீது ஏத்தியனாகிய அகிமெலேக்கையும் சிரியாவின் குமாரனும் யோவாவின் சகோதரனாகிய அபிசாயையும் பார்த்து, என்னோட கூட சவுலிடத்திற்கு பாளையத்தில் இறங்கி வருகிறவன் யார் என்றதற்கு அபிசாய், நான் உம்மோட கூட வருகிறேன் என்றான். இப்போ ரெண்டு பேரை பார்த்து கேட்கிறான். எங்க எதிரிகளுடைய சேனைகள் எதிர்த்தாப்புல இருக்குது. சவுல் படுத்திருக்கிறான். தாவீது கேட்கிறான், அகிமெலேக்கையும் அபிசாயையும் பார்த்து, எப்பா நான் உள்ள போறேன், நீங்க வர்றீங்களா? நான் உள்ள போறேன், நீங்க வர்றீங்களா? அதுக்கு அபிசாய், நான் உம்மோட கூட வருகிறேன் என்றான். அப்போ வாட் அபவுட் அகிமெலேக்? அகிமெலேக்கு வர்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா 3000 பேர் வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு முன்னால நம்ம சாதாரண ஆட்கள், நம்மால முடியாதுப்பா, நான் வரலப்பா, நாமளா போய் எப்படி உள்ள போய் மாட்டுறது அப்படின்னு சொல்லி அகிமெலேக் விலகிட்டான். ஆனால் கடினமான சூழ்நிலை, இந்த சூழ்நிலையிலே இந்த அபிசாய், நான் உங்க கூட வரேன். அப்படின்னா உண்மையான நல்ல போர்ச்சவன் என்ன செய்வான் தெரியுமா? கடினமான சூழ்நிலையா இருந்தாலும் தலைவன் என்ன சொல்றானோ அப்படித்தான் செய்வான். தலைவனோடு கூட இருப்பான். அப்படியான அருமையான சௌர்ணே சௌரியே, கடுமையான சூழ்நிலையா இருந்தாலும் ஆண்டவர் இதை செய்யாத, இதை செய் அப்படின்னு சொன்னா, இது நம்மளால கடினம், நம்மளால முடியாது சொல்லாத. எந்த மாதிரி கடினமா இருந்தாலும் அதற்கு கீழ்ப்படுகிறவன் தான் நல்ல போர்ச்சவன். சின்ன உதாரணம் சொல்ல பாருங்க, வாசிங்க 1 யோவான் 5வது அதிகாரம் 3ஆம் வசனம். நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவளும் அல்ல. இப்ப என்னவா? தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்றது அன்பு. தேவனிடத்தில் அன்பு கூறினால் அவனுடைய கற்பனைகள் பாரமா இருக்காது. அப்படியானால் நல்ல கவனிச்சுங்க, தலைவனோடு கூட கடினமான ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் சரி, சொன்னவர் தலைவர் அப்படியே நான் வாழ்வேன். கடினமான சூழ்நிலை தான், ஆனாலும் அந்த அகிமெலேக் மாதிரி என்னால முடியாது, நான் வரலப்பா அப்படின்னு போக மாட்டேன். கடினமான சூழ்நிலையா இருந்தாலும் ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஆகையினால ஆண்டவர் சொன்னதுனால நான் உண்மையான சேவகனா இருக்க விரும்புகிறேன். கடினமான காரியத்தில் நான் அவர் கூட நடப்பேன். ஏங்க நான் இப்படி கேட்கிறேங்க, இப்போ இந்த கடினமான சூழ்நிலையில் நம்ம கூட ஆண்டவர் இருப்பாரா போயிடுவாரா? இருப்பார். தயவுசெய்து நல்லா கொஞ்சங்க, இது கடினமான சூழ்நிலையிலும் விலகாதீங்க. கடினமான சூழ்நிலையிலும் கர்த்தர் நம்ம கூட இருப்பார். இப்போ நான் ஒரு சூழ்நிலை இயேசு சொன்னதை சொல்றேன், வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 28வது வசனம். மேலும் எனக்கு நேரிட்ட சோதனைகளில் என்னோட கூட நிலைத்திருந்தவர்கள் நீங்களே. என்ன சொல்றாரு? எனக்கு நேரிட்ட சோதனையில் என்னோடு கூட நிலைத்திருந்தவர்கள் நீங்களே. கடினமானது ஓடில, எனக்கு கடினமான சோதனை நேரிட்ட போது நீங்க ஓடில, என் கூட நின்னீங்க என்று. இப்போ உங்களுக்கோ எனக்கோ கடினமான சூழ்நிலை வரும்போது ஆண்டவர் ஓடுவாரா? ஓட மாட்டார்ல. அப்ப என்ன கடினமான சூழ்நிலை இருந்தாலும் செய்வீங்களா? ஐயோ ஏங்க, அதாவது நமக்கு ஒரு கடினமான சூழ்நிலை வந்துச்சுன்னா நம்ம கூட இருப்பாருங்க, போக மாட்டாரு. எப்படி? நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். இன்னைக்கு நிறைய பேர் கடினமானதான் நினைச்சு காரியங்களை செய்ய மாட்டேங்கிறாங்க. நமக்கு கடினம்னா அவருக்கும் கடினங்க. நமக்கு ஒரு பிரச்சனைனா அவருக்கும் தான் பிரச்சனை. எப்படின்னு சொல்றேங்க? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 63வது அதிகாரம். ஏசாயா 63வது அதிகாரம் 9வது வசனம். அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார், அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை ரட்சித்தார். சரி, போதும். என்னவா? நல்லா கவனிச்சுங்க. தலைவன் கடினமான பாதை வழியாய் அழைத்து போனாலும் சேவகன் அந்த வழியா தான் போயாகும். நம்ம அந்த வழியா தான் போகணும். இப்போ
என்னுடைய உபத்திரவத்திலே நீங்கள் நிலைச்சிருந்தீங்க, என்னுடைய பாடுகளிலே நிலைச்சிருந்தீங்கன்னாரு. இப்போ எப்படி அவருடைய பாடுகளிலே நம்ம நிலைச்சிருக்கிறது சொல்லுங்க பாப்போம். அவருடைய பாடு அதில் நம்ம எப்படி நிலைச்சிருக்கிறது? நம்ம பாடல அவர் நினைச்சிருப்பான்னு சொல்வீங்க, அவருடைய பாடல நம்ம நினைச்சிருக்கணுமே. சிஷ்யர்கள் என்ன பண்ணாங்களா? என்னுடைய உபத்திரத்தில் நீங்கள் என்னோடு கூட ரைட். இப்போ அவருடைய உபத்திரத்தில் நம்மால் நிலைச்சிருக்க முடியுமா? எப்படின்னு உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. இதுல என்ன எழுதிருக்கு பாருங்க. அவருடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார். ஆனா நெருக்கம் வந்தது யாருக்கு? ஜனத்திற்கு, தேவ ஜனத்திற்கு. ஆனா தேவ ஜனத்துக்கு வந்தாலும் வேதம் என்ன சொல்லுது? அவர் நெருக்கப்பட்டார். எங்க வந்தது தேவ ஜனத்துக்கு நெருக்கம். ஆனா இவர் எப்படி நெருக்கப்படுறாரு? இவர் எப்படிங்க நெருக்கப்படுறாரு? எங்க உங்களுக்கு ஒரு நெருக்கம், அவருக்கு ஒரு நெருக்கங்க. ஆனா நெருக்கத்தின் வழியா கொண்டு போகணும்னு நினைக்கிறாரு. ஆனா நெருக்கம் வேணாம்னு நினைச்சீங்கன்னா, ஆனா உங்களுக்கு ஒரு நெருக்கம் வந்துச்சுன்னா அவருக்கு நெருக்கம். எப்படின்னு சொல்றேன் பாருங்க. இப்போ கலாத்தியர் 3வது அதிகாரம் 26வது 27வது வசனங்கள். நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. இப்போ கிறிஸ்துவுக்கு உள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டு. அப்போ ஒரு மனுஷன் கிறிஸ்துவுக்கு உள்ளாக வரணும்னா அவன் என்ன செய்யணுமா? ஞானஸ்நானத்தில் அவரை தரித்து கொள்ளணுமா. இந்த பாருங்க, மைக் கவர் இருக்கு. இது மைக், இது கவர். இப்போ ஞானஸ்நானத்தில் அவரை தரித்து கொள்றோம். அப்ப யார் மனம் திரும்பி பாவங்கள்லேருந்து விடுதலை ஆகுறாங்களோ அவங்க ஞானஸ்நானம் கட்டாயம் பெற்றாகணும். ஞானஸ்நானம் பெறும்போது அவரை என்ன பண்ணிடுறாங்களா? தரித்து கொள்கிறார்கள். கொஞ்சம் கவனமா கேட்டுங்க, தரித்து கொள்கிறார்கள். சரிதானா? இப்போ இந்த மைக்க குத்தணும்னு ஒருத்தன் பின்ன வச்சு குத்துறான். இப்ப இப்படி புரியுற மாதிரி சொல்றேங்க. என் பாடி உள்ள, என் சட்டை வெளியே. அப்படின்னா ஆண்டவர் வெளியே, நான் உள்ள. ஞானஸ்நானத்தில் அப்படித்தானே? ஞானஸ்நானத்தில் என்ன? அவர் வெளியே, நான் உள்ள. இப்போ என் சட்டை வெளியே, பாடி உள்ள. என்ன ஒரு குத்து குத்தணும்னு சொல்லி ஒரு பின்னு வச்சு குத்தணும்னு நினைக்கிறான். ஒருத்தன் பின்னு வச்சு குத்தணும்னு நினைக்கிறான். இப்போ எனக்கு வேதனையா முதல்ல அவருக்கா? அவருக்குங்க. அவருக்கு. ஏன் தெரியுமா? இதை நான் தரிச்சிருக்கிறேன். இதை தரிச்சதுனால இப்ப எனக்கு ஒண்ணு வந்துச்சுன்னா அவருக்கு தான் முதல்ல, சட்டைக்கு தான் முதல்ல. அப்படியே அருமையான சௌரே அவருடைய பாடுகள்ல உங்களுக்கு பாடு வந்தோடனே என்ன ஏன் இப்படியா கத்தர் இப்படிலாம் அனுமதிக்கிறாரு? இவ்வளெல்லாம் பாடுபட்டு இவ்வளெல்லாம் வேதனைப்பட்டு வாழணுமா? எனக்கு எந்த இயேசு வேண்டாம். ஓடாத ஓடாத, உன் பாடுகள்ல கத்தர் கூட இருப்பார். அப்படி இருக்கும்போது நல்லா கவனிச்சிங்க. என்னவா? அப்ப தலைவனுக்கு பாடு எந்த வழியாய் வந்தாலும் அதுல நிலைச்சிருக்கிறவன் தான் உண்மையான சேவகன், நல்ல போர்ச்சவன். தலைவனுக்கு பாடு எந்த வழியா வருது? யாரு மூலம் வருது? நம்ம மூலம் வருதுங்க. நமக்கு ஒரு பாடுன்னா அவருக்கு பாடு, நமக்கு ஒரு பாடுன்னா அவருக்கு பாடு. அப்படி பாடு வரும்போது அதுல நிலைச்சிருக்கணுமா? என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, என்ன நஷ்டம் வந்தாலும் சரி, என் ஆண்டவர் சொன்னபடி தான் வாழுவேன். பாடுகளுக்கு மத்தியிலே போவேன். அந்த பாடுகள் எத்தனை பெரிய பாடா இருந்தாலும் சரி, என் குடும்பத்தினால் உண்டான பாடா இருக்கட்டும், என் உறவினர்களால் உண்டான பாடா இருக்கட்டும், இல்லை நண்பர்களால் உண்டான பாடா இருக்கட்டும், எத்தனை பாடு வந்தாலும் சரி அந்த பாடுகளை சகிச்சு நான் போயிட்டே இருப்பேன்னு சொன்னா என் தேவனுக்கு நல்ல போர்ச்சவனா இருக்க முடியும். ஆமென், ஹல்லேலூயா. ரைட். இப்போ 3 காரியம் ஒரு நல்ல போர்ச்சவனுடைய கேரக்டர். தன்னை காத்துக்கிறது. 1, பாவம் செய்ய மாட்டான். 2, தலைவன் என்ன சொல்லுவானோ அப்படியே செய்வான். 3, என்ன பாடுகள் வந்தாலும் தலைவனோடு கூட செஞ்சு நடப்பான். ஆமென். சரி,
இது. இப்போ வேதம் என்ன சொல்லுது? எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டன் வந்து அறிந்து பிசாசு உங்கள் மத்தியிலே மிகுந்த கோபம் கொண்டு இறங்கி இருக்கிறான். சரிதானா? இப்போ யுத்தத்தில் மற்றவங்களை காப்பாத்துறது எப்படி? சாத்தானுடைய கண்ட்ரோல்ல இருக்கிற மற்றவங்களை காப்பாத்துறது இவன் என்ன செய்யணும்? நல்லா கவனிச்சுங்க. இப்போ 2 சாமுவேலின் புத்தகம் 2 சாமுவேல் 11வது அதிகாரம் 6ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனம் முடிய. அப்பொழுது தாவீது ஏத்தியனாகிய உரியாவை என்னிடத்தில் அனுப்பு என்று யோவாபினிடத்திற்கு ஆள் அனுப்பினான். அப்படியே யோவாப் உரியாவை தாவீதினிடத்திற்கு அனுப்பினான். நல்லா கவனிச்சுங்க. இப்போ யுத்த களத்துல இருந்த உரியாவை தாவீது அழைத்து அனுப்புகிறான். யோவாவிட்ட சொல்லிட்டு, யோவாப் அந்த உரியாவை அனுப்பிச்சு விடு. அந்த மேட்ரு எல்லாருக்கும் தெரியும், எதுக்காக அவன் அனுப்ப சொல்றான்னு தெரியும். சரிதானா? ரைட். ஆனா இப்போ உரியா வர்றான். உரியா அவரிடத்தில் வந்தபோது தாவீது அவனை பார்த்து, யோவாப் சுகமா இருக்கிறானா? ஜனங்கள் சுகமா இருக்கிறார்களா? யுத்தத்தின் செய்தி நற்செய்தியா என்று விசாரித்தான். இப்போ நல்லா விசாரிக்கிறான். யோவாப் நல்லா இருக்கிறானா? அந்த அவனை பார்த்து நல்லா இருக்கியான்னு கூட கேட்கல, படைத்தலைவனை பார்த்து கேட்கிறான், சுகமா இருக்கிறானா? ஜனங்கள் சுகமா இருக்கிறார்களா? யுத்தத்தின் செய்தி நற்செய்தியா என்று விசாரிக்கிறான். இது நார்மல் என்கொயரி. சரி, விசாரிச்சிட்டான். இப்ப நடக்கிறத பாருங்க. பின்பு தாவீது உரியாவை நோக்கி, நீ உன் வீட்டிற்கு போய் பாத சுத்தி செய் என்றான். உரியா ராஜ அரமனையில் இருந்து புறப்பட்ட போது ராஜாவின் இடத்திலிருந்து உச்சிதமான பதார்த்தங்கள் அவன் பின்னாலே அனுப்பப்பட்டது. இப்ப ராஜா சொல்றான், எப்பா நீ என்ன பண்ணு, வீட்டுக்கு போ, பாத சுத்தி செய், கழுவி சுத்தமா அப்படின்னு சொல்லி ராஜா அரண்மனையிலிருந்து அனுப்புறான். அனுப்பிச்ச பிறகு ராஜாவிடத்து உச்சிதமான பதார்த்தங்களை அனுப்பிவிட்ட போகுது. நல்ல வகை வகையா பதார்த்தங்களை அனுப்பிச்சு விட்றான். ஆனாலும் உரியா தன் வீட்டிற்கு போகாமல் ராஜ அரமனையின் வாசலிலே தன் ஆண்டவனுடைய எல்லா சேவகரோடு கூட படுத்து கொண்டிருந்தான். நல்ல சேவகன் சேவகர்களோடு கூட படுத்து கொண்டான். எங்க இருந்தோ யுத்தத்தின் முன்னணியில இருக்கக்கூடிய அவன் திடீரென்று சொல்லி ராஜாவுடைய பெர்மிஷன்ல வந்திருக்கிறான். ராஜாவும் சொல்றாரு, உன் மனை வீட்டுக்கு போ, உன் வீட்டுக்கு போ, நல்ல பாத சுத்தி செஞ்சு சந்தோஷமா இரு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விடுறான். எவ்வளவு சந்தோஷமா போலாம் அவன், எவ்வளவு சந்தோஷமா போலாம். ராஜாவே பெர்மிஷன் கொடுத்தாரு நம்ம வீட்டுக்கு போறதுக்கு, மனைவி பார்த்துட்டு வர்றதுக்கு, மனைவியோடு இருக்கிறதுக்கு ராஜாவே பெர்மிஷன் கொடுத்துருக்காருன்னு சொல்லி அவன் போகலாம். ஆனால் என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஒரு நல்ல போர்ச்சவன் என்ன செய்யறான் பாருங்க. உரியா தன் வீட்டிற்கு போகவில்லை என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்ட போது தாவீது உரியாவை நோக்கி, நீ பயணத்திலிருந்து வந்தவன் அல்லவா? நீ உன் வீட்டிற்கு போகாதிருக்கிறது என்ன என்று கேட்டான். இப்போ ராஜா கேக்குறான், நான் தான் சொன்னேனப்பா, நீ பயணத்தில் வந்திருக்க, ரொம்ப டயர்டா இருந்திருப்ப, நீ போய் வீட்டுக்கு போயிருக்கலாமே அப்படின்னு கேட்டா நல்ல போர் சேவகன் என்ன சொல்றான் பாருங்க. உரியா தாவீதை நோக்கி, பெட்டியும் இஸ்ரவேலும் யூதாவும் கூடாரங்களிலே தங்கி என் ஆண்டவனாகிய யோவாபும் என் ஆண்டவனின் சேவகரும் வெளியிலே பாளையம் இறங்கி இருக்கையில் நான் புசிக்கிறதற்கும் குடிக்கிறதற்கும் என் மனைவியுடைய சயனிக்கிறதற்கும் என் வீட்டுக்குள் பிரவேசிப்பேனோ? நான் அப்படி செய்கிறது இல்லை என்று உம்முடைய பேரிலும் உம்முடைய ஆத்மாவின் பேரிலும் ஆணையிட்டு சொல்லுகிறேன் என்றான். இப்போ இவனுக்கு என்னங்க, வீட்டுக்கு போகலாம், மனைவியோட சந்தோஷமா இருக்கலாம், ஆனா செய்ய மாட்டேங்கிறான். ஏன் செய்ய மாட்டேங்கிறான்? ஏங்க, அங்க யுத்தம் நடந்துகிட்டு இருக்குது. ஐயோ, அங்க யுத்தம் நடந்து எதிரிகளை பிடிச்சிட்டு வரலாம்னு நினைச்சிட்டு இருக்கும் போது என்ன எங்க என் மனைவியோட சந்தோஷமா இருக்க சொல்றீங்களா? நோ, என்னால முடியாது. என் மனைவியின் சந்தோஷத்தை விட நான் அந்த யுத்த களத்துல போய் அங்க அவங்ககிட்ட இருக்கிற அந்த ஜனங்களை நான் கொண்டு வரணும். இதுதான் என்னுடைய மோட்டிவ். ஏங்க, இப்போ குடும்பத்தின் சந்தோஷம் முக்கியமா, அவனுக்கு சந்தோஷம் முக்கியமா, இல்ல ராணுவத்தில் சேவை செஞ்சு அந்த ராணுவத்தின் மூலமாக அந்த ஜனங்களை ஜெயிக்கிறது முக்கியமா? எது முக்கியம் அவனுக்கு?
ராணுவத்தில் இருந்து ஜனங்களை ராஜா பக்கம் கொண்டு வர்றது அவனுக்கு முக்கியம். அப்படியே சௌரனே நல்லா கவனிச்சுங்க. இன்னைக்கு நிறைய பேர் ஏன் ஊழியத்துக்கு வர்றதில்லை, ஏன் ஊழியத்துக்கு போக மாட்டேங்கிறாங்க? என் குடும்பத்துல, என் வீட்டுல சூழ்நிலை எப்படிங்க, என் மனைவி வேண்டான்றாங்க, எங்க வீட்டுல இது மாதிரி வந்திருக்கிறாங்க, இப்படியே சொல்லி உட்கார்ந்துருக்க. நீ ஊழியத்துக்கு போக மாட்டேங்கிறியே, ஊழியத்துக்கு போக மாட்டேங்கிறியே. கேட்டா என் மனைவி எதை சொல்ல மாட்டேங்கிறா, என் மனைவி வேணான்றா. சொந்த மனைவி உரிய சந்தோஷமா இருக்கலாம், பெருமிஷம் கொடுத்தது ராஜா. ஆனா அவன் சொல்றான், ராணுவம் அங்க இருக்குது, பெட்டி அங்க இருக்குது, ஐயோ ராணுவ வீரர்கள் அப்படி இருக்கும்போது நான் என் வீட்டுல சந்தோஷமா இருக்குதா? நோ, அங்க போறது விரும்புறேன். அருமையான சோர்னே, உண்மையான போர் சேவகன் தன்னுடைய சந்தோஷத்தை, குடும்பத்தின் சந்தோஷத்தை நினைக்காம ஆத்ம பாரம் கொண்டு ஆத்மாக்களை தேவன் பட்சத்தில் கொண்டு வரணும்னு நினைக்கிறவன் தான் உண்மையான போர்ச்சவன். புரியுதுங்களா? கேட்டா ஏன்பா ஊழியத்துக்கு வரல, எங்க வீட்டுக்கு கெஸ்ட் வந்துட்டாங்க. அவன் எவ்வளவு நாள் கழிச்சு காஞ்ச காட்டுக்குள்ள இருந்துட்டு வந்திருக்கிறான், மனைவிட்ட போயிருக்கலாம். நோ, எனக்கு இது காலம் இல்லை. ஐயோ பெட்டி அங்க இருக்கு, சேவர்கள் அங்க இருக்கிறாங்க, அப்படி இருக்கும்போது நான் இந்த காலத்துல நாங்க சந்தோஷமா இருக்கவா? நோ, வேணாங்க, வேணாம், போயிடுறேன். இப்படி அல்லவா இருக்கணும் போர்ச்சகன், இப்படி அல்லவா உண்மையான போர்ச்சகன். இன்னைக்கு ஏன்டா ஊழியத்துக்கு வரலன்னா, எங்க வீட்டுக்கு கெஸ்ட் வந்துட்டாங்க அதனால தான் வரல. ஊழியத்துக்கு போங்கம்மா, இல்லைங்க எங்க வீட்டுல என்னால முடியாதுங்க, என்னால முடியாது. உனக்கு என்ன, உனக்கு சந்தோஷத்துக்காக ஊழியத்துக்கு போக மாட்டேங்கிறியா? உனக்கு சந்தோஷத்துக்காக ஊழியத்துக்கு போக மாட்டேங்கிறியா? அவன் தான் சந்தோஷத்தை பெருசா நினைக்கல. ஜனங்கள் அப்படி அங்க இருக்கும்போது எதிரிகளை மீட்டு வரணுமே, அதுதான் என் நோக்கம். சௌரனே கேள், நல்ல போர்ச்சவன் ஊழியத்துக்கு எப்ப போலாம், யாரோட போகலாம் நினைப்பான், என்னைக்கும் வீட்டுக்குள்ள உட்கார்ந்துருக்க மாட்டான். யோசித்து பார், நீ நல்ல போர்ச்சவன் தானே. நான் ஒரு காலத்துல ஒரு சகோதரி சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை ஒருத்தர் சொன்னேன். ஒரு நாள் இந்த சகோதரி அந்த பச்சை குழந்தைக்கு பால் குடிக்கிறதுக்கு பணம் இல்லை. இப்போ வீட்டுக்கார்ட்ட 50 ரூபாய் இருக்கு. அப்போ அவருடைய மனைவி சொல்றாங்க, எங்க சாயங்காலம் 4 மணிக்கு ஊழியம், நீங்க போங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொன்ன போது இந்த கணவர் என்ன சொல்றாரு தெரியுமா? ஏம்மா குழந்தைக்கு பால் இல்லை, வெறும் 50 தான் இருக்கு, 50 ரூபா தான் இருக்கு, ஆகையினால இதை பாலுக்கு வச்சுக்கலாம், நான் அப்புறம் போறேன் அடுத்த வாரம். இன்னும் ஆண்டவர் நம்மளை பிச்சை எடுக்க விட மாட்டார். அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை சொல்றேன், ஆண்டவர் நம்மளை பிச்சை எடுக்க விட மாட்டார். நீங்க முதல்ல ஊழியத்துக்கு போங்க, ஊழியத்துக்கு போங்க அப்படின்னு அனுப்பிச்சுட்டாரு. ஏன்னா பெட்ரோல் போட்டு வரணும், முதல்ல அதை பாருங்கன்னு அனுப்பிச்சிட்டாங்க. நடந்தது என்ன தெரியுமா? எங்கேயோ போன சொந்தக்காரங்க திடீர்னு சொல்லி அந்த குழந்தைய பார்க்க வந்தாங்க. ஒருத்தங்க 600 ரூபாயும் ஒருத்தங்க 500 ரூபாயும் கொடுத்துட்டு, ஏமா சும்மா அந்த பக்கம் வந்தோம், பீச் பார்க்க போனோம், திடீர்னு இந்த பக்கம் ஞாபகம் வந்துச்சுது, இங்க வந்தோன்னு சொல்லி பணத்தை கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஆனா அவங்களுக்கு இருந்தது 50 ரூபா தான். அந்த 50 ரூபாயும் செலவுன பாலுக்குன்னு வச்சிருக்க முடியுமா? முடியும். ஆனா இல்ல, நீங்க ஊழியத்துக்கு போங்க, 50 ரூபாய் பெட்ரோல் போட்டு போங்க. அருமையான சவரனே, சௌரியே கேள், இந்த ஊழியத்துல ஒன்னால ஏன் நிக்க முடியல, ஏன் வர முடியல, ஏதோ சாக்கு போக்கு சொல்றியே, நீ உண்மையான சேவகனா இருக்க முடியாது, நல்ல போர்ச்சவனா இருக்க முடியாது. நல்ல போர்ச்சவன் போர் முன்னணியில நிக்கிறாங்களே, நம்ம அவங்களோடு கூட நிக்கணுமே அப்படிங்கிற பாரம் கொண்டவனாய் ஊழியத்துல முதலாளா நிற்பான். யோசிச்சு பாருங்க, அவனுக்கு மனைவியோடு சந்தோஷமா இருக்க வேண்டிய நிலைமை. ஆனால் ராஜாவே சொல்ற, ராஜா என்னால முடியாது, இது சந்தோஷமா இருக்கிற காலம் இல்ல, என்னால முடியாது. நான் ஒரு சின்ன உதாரணம் உங்களுக்கு சொல்றேன், வாசிங்க. லூக்கான சுவிசேஷம். இன்னைக்கு நிறைய பேருக்கு ஊழியத்தின் மேல நல்ல போர்ச்சவராய் செயல்படுறதுக்கு இன்னைக்கு முடியல. ஏன் தெரியுமா? தன்னுடைய சந்தோஷம், தன்னுடைய புருஷனுடைய சந்தோஷம், தன்னுடைய மனைவியின் சந்தோஷம், தன் குடும்பத்தின் சந்தோஷம், இதனால ஊழியத்தில் ஈடுபட மாட்டேங்கிறாங்க. ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிட்டு வாசிங்க. லூக்கான சுவிசேஷம் 9வது அதிகாரம் 57 இருந்து 61 வரை. அவர்கள் வழியிலே போகையில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் என்றான்.
அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்றார். நல்லா கவனிச்சுங்க. ஒருத்தன் வர்றான், அவரை ஃபாலோ பண்ணிட்டு வந்தவன் சொல்றான், ஐயா நீங்க எங்க போனாலும் நான் உங்களை பின்பற்றி வரேன்றான். அதுக்கு இயேசு என்ன சொல்றாரு? நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ. அப்படின்னு அர்த்தம் என்ன? நான் வாழ்றதுக்கு வசதியா ஒரு வீடு கூட இல்லையப்ப, ஏன் கூட வர்றேன்றிய அப்படின்னு தான் சொன்னார். நீ வராதன்னு சொல்லல. இவன் போனானா? அவர் கூட போனானா? அவனை தான் கேட்கணுமோ? எங்க அவர் கூட போகல. ஏன்? அவர்கிட்ட போனா வசதியா வீடு கிடைக்கும், வசதியா வாகனம் கிடைக்கும், அது கிடைக்கும், இது கிடைக்கும் நினைச்சா அவன் அவரே ஒண்ணு இல்லாம இருக்கிறாரு. அவர்கிட்ட போய் நான் என்ன பண்ணிட்டோம்? அதனால அவருக்கு பின்னால போகல. இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தான். ஆண்டவர் நேசிச்சு போனா ஆண்டவர் ஆசீர்வாதம் தந்துருவாரு, அதை தந்துருவாரு. அவர்கிட்ட போனா கஷ்டம் வருதுன்னு நிறைய பேர் போக மாட்டேங்கிறான். ரைட். ஆனா நல்ல போர்ச்சவன் என்ன செய்வான் தெரியுமா? அவர் எப்படி போனாலும் நான் போவேன். ரைட். அடுத்த வசனத்தை வாசிப்போம். வேறொருவனை அவர் நோக்கி, என்னை பின்பற்றி வா என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். என்ன சொல்றான்? இப்போ அடுத்த ஒருத்தன், அவன் இவரை பார்த்தான் சொன்னா நான் வரேன்னு, ஆனா கடைசியில் அவன் வரல. இப்ப இவனை பார்த்து ஆண்டவரே சொல்றாரு என்னை பின்பற்றி வா. அதுக்கு அவன் என்ன சொல்றான்? என் தகப்பன் செத்து போயிட்டாரு, எங்க அப்பா செத்து போயிட்டாரு, அடக்கம் பண்ணிட்டு வர்றேன்றான். எங்க இது இயற்கையான காரியம். இப்போ நம்ம ஆண்டவருக்கு என்ன சொல்லணும்னு எதிர்பார்த்திருப்பான்? சரிப்பா போய் அடக்கம் பண்ணிட்டுப்பா அப்புறம் வா அப்படின்னு சொல்லணும்னு எதிர்பார்த்திருப்பான். ஆனா ஆண்டவர் என்ன சொன்னா தெரியுமா? அடுத்த வசனம். அதற்கு இயேசு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கி என்றார். நீ ஊழியம் முக்கியம்பா. செத்து போயிட்டாரு எங்க அப்பான்ற, அங்க போயிட்டு வந்துட்டு நான் போறேன்ற என்ன சொல்ற நீ? அவரோ செத்து போயிட்டாரு. செத்து போனவன் அடக்க மாட்டான். அது என்ன செத்து போனவன் அடக்க பண்ணா தெரியலையா? ஓச்சு போ. அதாவது செத்து போனவன பாவத்துல, அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் மரித்தவர்கள் இருக்குல்ல, ரட்சிக்கப்படாதவன் அடக்கம் பண்ணிட்டு போட்டோம். ஆனா நான் ஒன்ன பிரசங்கம் பண்றதுக்கு அங்க அனுப்பி இருக்கிறேன். நீ என்ன பண்ற? செத்து போனவனை போய் பார்க்க போற, அடக்கம் பண்ண போறேன். உனக்கு அப்பா முக்கியமா? செத்து போன அப்பா முக்கியமா? ஜனங்க அழிறாங்களே அது முக்கியமா? சொல்லு. எங்க உண்மையான சேவகன் தன்னுடைய குடும்பத்தின் காரியங்களுக்காக சந்தோஷத்தை அனுபவிக்க மாட்டாங்க. தேவ ஜனத்துக்கு எப்படியாவது ரட்சிப்பை கூறணும், நரகத்துக்கு போறவங்களை தேவன் பக்கம் கொண்டு வரணும்னு சொல்லி வேகமா ஓடுறவனா இருப்பான். ஆனா உரியாவை எப்படி? எனக்கு குடும்பம் சந்தோஷம் எனக்கு பெருசு இல்லை, எனக்கு அங்க யுத்தத்துல ஜனங்களை தேவன் பட்சத்துல கொண்டு வரணும், அதுதான் என்னுடைய. அடுத்த வசனம் சொல்லுது, பின்பு வேறு ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, உம்மை பின்பற்றுவேன், ஆனாலும் முன்பு நான் போய் வீட்டில் இருக்கிற இடத்தில் அனுப்பவித்துக் கொண்டு வரும்படி எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். என்ன சொல்றான்? வேற ஒருத்தன் வரான், பின்பற்றுவேன் இல்லைன்னு சொல்லல, ஆனா முன்பு ஃபர்ஸ்ட் அந்த மூணுலையும் ஃபர்ஸ்ட் தான் இருக்கும். நான் போய் வீட்டில் இருக்கிற இடத்தில் அனுப்பி வைத்து கொண்டு வரும்படி சொல்றேன். நான் போயிட்டு எங்க வீட்டில் உள்ளவங்களே ஹாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னார். உடனே நம்மளாம் இருந்தா என்ன பண்ணுவோம்? சரி சொல்லிட்டு வந்துருப்பா, சொல்லிட்டு வந்துரு, அவ்வளவுதானே, மேட்டர் முடிஞ்சு போச்சு. அதுக்கு இயேசு என்ன சொல்றாரு? அதற்கு இயேசு, கலப்பெண் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் அல்ல என்றார். அருமையான சௌரனே கேள். தாப்பன் சொத்தாலும் விட மாட்டேங்கிறாரு, வீட்டுல போய் சொல்லிட்டு வர்றாலும் விட மாட்டேங்கிறாரு. உனக்கு எது முக்கியம் தெரியுமா? ஊழியம் முக்கியம். நல்ல சேவகன், ஜனங்கள் அழிறாங்களே அவங்களை காப்பாற்றணுங்கிற அப்படிப்பட்ட எண்ணத்தை உடையவனா இருக்க வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். நீ நல்ல போர்ச்சவனா இருக்கணும்னு சொன்னா வீட்டின் காரியம் முக்கியம், சொந்த முக்கியம், சாவு முக்கியம், அது முக்கியம் ஓடாத. ஊழியத்தை செய்யறதுக்கு வழியப்பார். இன்னைக்கு நிறைய பேர் ஊழியத்துக்கு வர்றதில்லை. ஏன் தெரியுமா? சொபிஸ்டிகேட்டடா வாழ்ந்துடணும், ஜாலியா வாழ்ந்துடணும். ஞாயிற்றுக்கிழமை தான் ஒரு நாள் ஹாலிடே, அது ஹோலிடேங்க, நாட் ஹாலிடே.
ஆனா ஹோலிடே நினைக்கிறது இல்லையே. அன்னைக்கு தான் எனக்கு ஹாலிடே, அதனால நாங்க எங்க இஷ்டத்துக்கு தான் போவோம். அன்னைக்கு தான் பீச்சுக்கு போலாமா, சில்ட்ரன் பார்க் போலாமா, வண்டலூர் போலாமா, போவீங்களே போவீங்களே. அப்பா செத்து கிடக்குற அங்கே விட மாட்டேங்கிறாரு. இவங்க ரவுண்ட் அடிப்பாங்களாம், ரவுண்டு. இது ஊழியத்தை விட்டு ரவுண்ட் அடிப்பாங்களாம். யோசித்து பார். நல்ல போர்ச்சவகன் யுத்தத்தின் முன்னணியிலே சுவிசேஷத்தை சொல்லி ஆத்மாக்களை கொண்டு வரணும்னு பார்ப்பான். அவன் தான் நல்ல போர்ச்சவன். ரைட். அடுத்தவங்க ஏன்னா நிறைய போயிட்டு இருக்கானே, அவனை கொண்டு வரணும். தன்னுடைய சந்தோஷத்தை நினைக்க மாட்டான். இரண்டாவதாக 2 சாமுவேல் 10வது அதிகாரம் 6-12. அம்மோன் புத்திரர் தாங்கள் தாவீதுக்கு அருவருப்பானதை கண்டபோது ஸ்தானாபதிகளை அனுப்பி பெத்ரேகோ தேசத்து சீரியரிலும் சோபாவிலும் இருக்கிற சீரியரிலும் 20,000 காலாட்களையும் மாக்கா தேசத்து ராஜாவினிடத்தில் 1000 பேரையும் இஸ்தோபில் இருக்கிற 12,000 பேரையும் கூலிப்படையாக அழைப்பித்தார்கள். என்னவா? அம்மோன் புத்திரர் தாவீதுக்கு அருவருப்பானதை கண்டபோது ஸ்தானாபதிகளை அனுப்பி என்னவா கூலிப்படையாக அழைப்பித்தாங்க. இவங்கெல்லாம் அனுப்பிச்சிருக்கிறாங்க. ஓகே, இப்ப நடக்கிறத பாருங்க. அதை தாவீது கேள்விப்பட்ட போது யோவாபையும் பராக்கிரமசாலிகளாகிய சமஸ்த ராணுவத்தையும் அனுப்பினான். இப்போ அவங்க கூலிப்படைகள் நிறைய பேர் சேர்த்து தாவீதுக்கு விரோதமா வராங்க. ஆனால் தாவீதோ இதை கேள்விப்பட்டு யோவாப் பராக்கிரமசாலிகளாகிய சமஸ்த ராணுவம் இதெல்லாம் அனுப்பி அம்மோன் புத்திரர் புறப்பட்டு ஒலிமுக வாசல் அண்டையிலே போர் செய்ய அணிவகுத்து நின்றார்கள். இப்ப அம்மோன் புத்திரர் எங்க நிக்கிறாங்க? ஒலிமுக வாசல் அண்டையிலே போர் செய்ய அணிவகுத்து நிக்கிறாங்க. ஆனாலும் சோபாவிலும் ரேகோபிலும் இருந்து வந்த சீரியரும் இஸ்தோபிலும் மாக்காவிலும் இருந்து வந்த மனுஷரும் வெளியிலே பிரத்யேகமா இருந்தார்கள். இப்ப இவங்க எங்க இருக்கிறாங்க? அணிவகுத்து ஒலிமுக வாசல் அண்டையில் நிக்கிறாங்க. மீதி உள்ளவங்க எங்க இருக்கிறாங்க? வெளியிலே பிரத்யேகமா இருக்கிறாங்க. மற்ற மனுஷெல்லாம் வெளியில இருக்காங்க. ஒரு கூட்டம் யாருக்கு? தாவீதுக்கு விரோதமாய் வந்த ஒரு கூட்டம் எங்க இருக்குது? அணிவகுத்து நிக்கிறாங்க. ஒலிமுக வாசல்ல அணிவகுத்து நிக்கிறாங்க. ஒரு கூட்டம் ஒரு பக்கம் ஓரமா நிக்குது. ஆனா இவங்க எல்லாம் எதுக்கு வந்தாங்க? தாவீதை காலி பண்ணி தாவீதை கேப்சர் பண்ணணும்னு. இப்ப நடக்கிறத பாருங்க, அனுப்பிச்சிருக்கிறான் பாருங்க. இப்போ வாசிங்க. யோவாபோ ராணுவங்களின் படைமுகம் தனக்கு முன்னும் பின்னும் இருக்கிறதை காண்கையில் அவன் இஸ்ரவேலிலே தெரிந்து கொள்ளப்பட்ட எல்லா ராணுவங்களிலும் ஒரு பங்கை பிரித்தெடுத்து அதை சீரியருக்கு எதிராக அணிவகுத்து நிறுத்தி இப்ப என்ன செய்யறான் பாருங்க. இப்போ யோவாப் என்ன சொல்றான்? ராணுவங்களின் படைமுகம் தனக்கு முன்னும் பின்னும் இருக்கிறதை பார்த்துட்டான். அவன் இஸ்ரவேலிலே தெரிந்து கொள்ளப்பட்ட எல்லா ராணுவங்களிலும் ஒரு பங்கை பிரித்தெடுத்து சீரியருக்கு எதிராக நிறுத்திட்டான். சீரியர் இங்க இருக்கிறாங்க, இப்ப இங்க நிறுத்திருக்கான். சீரியருக்கு எதிர்த்தா நிறுத்திருக்கிறான். மற்ற ஜனத்தை அம்மோன் புத்திரருக்கு எதிராக அணிவகுத்து நிறுத்தும்படி தன் சகோதரனாகிய அபிசாயினிடத்தில் ஒப்புவித்து இப்போ அங்க மற்றவங்க இங்க நிக்கிறாங்க. இங்க சீரியர் இருக்கிறாங்க. இங்க யோவாப் சொல்றான், நான் இங்க நிக்கிறேன். அபிஷாயிட்ட சொல்றான், எப்பா நீ அந்த ஜனத்துக்கிட்டே இரு, 2 பேருமே யுத்தம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றான். இப்ப நடக்கிறத பாருங்க. சீரியர் கை மிஞ்சுகிறதா இருந்தால் நீ எனக்கு உதவி செய்ய வேண்டும். அம்மோன் புத்திரர் கை மிஞ்சுகிறதா இருந்தால் நான் உனக்கு உதவி செய்ய வருவேன். என்ன அக்ரிமெண்ட் பாருங்க. எப்பா சப்போஸ் அம்மோன் புத்திரருடைய கை வாங்கிச்சுன்னு வச்சுக்கோ, நான் இங்க இருந்து உன்கிட்ட ஓடி வந்துடுவேன். நான் இங்க வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன். சீரியர் கை மிஞ்சி விரோதமா வந்துட்டாங்கன்னா நான் இவன்கிட்ட மாட்டிராம நீ எனக்கு வந்து உதவிச்சு. என்ன சொல்றான்? 2 கூட்டம் நிக்குது யுத்தம் பண்றதுக்கு. இந்த கூட்டத்துல சீரியர் பக்கத்துல யோவாப், இங்க அபிசாய். அவன் சொல்றான், சீரியர் கை மிஞ்சி என்ன எதிர்த்து வந்துட்டாங்க, நீ ஓடி வந்துரு அபிசாய், நீ வந்துரு. ஒருவேளை அம்மோன் புத்திர கை ஓங்கிடுச்சுன்னு வச்சுக்கோ, நீ சோர்ந்துருவ, நான் வந்து உதவிச்சேன் அப்படின்னா அர்த்தம் என்னங்க? இந்த யுத்தத்துல எதிரிகளை வீழ்த்துறதுக்கு
அடுத்தவங்களோடு கூட என்ன பண்றான்? இணைஞ்சு நிக்கிறான். அப்படின்னா அர்த்தம் என்ன? எப்படியாவது எதிரிகள் வீழ்த்தப்பட்டு நம்ம பக்கத்துல வந்துடணும். எதிரிகள் வீழ்த்தப்படணும், நம்ம ஜெயிச்சாகணும். அருமையான சௌரனே சௌரிய கேள். யாரோ ஊழியம் செய்றாங்க, நீ என்ன பண்ற? அவங்களுக்கு ஜெபம் பண்றியா? இல்ல அவங்களுக்கா ஜெபம் பண்றியா? இல்ல ஊழியங்களுக்கா கொடுக்கறியா? ஒண்ணுமே இல்ல. அப்படியா? இல்ல ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஊழியத்துக்கு போறாங்களே, நீங்க என்ன பண்றீங்க? நீங்க என்னங்க பண்றீங்க? நல்ல போர்ச்சவன் என்ன செய்வான்? அவங்களோடு எசைஞ்சு போவான். அன்னைக்கு அந்த ஊர்ல ரொம்ப கலாட்டா பண்ணிட்டாங்களாம்ல நீங்க போன இடத்துல அப்படின்னு ஒருத்தன் சொல்றேன். அதுக்கு தான் நான் வர்றதே இல்லைன்றேன். வர்றதே இல்லையா? அவங்க கை வாங்கிடுச்சுன்னு வச்சுக்க, நான் உன் கூட வரேன்டா. போ கூட போ. அவன் தான் நல்ல போர்ச்சவன். வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கிறிய, வீட்டுக்குள்ள உட்காந்து டிவியில உட்காந்துட்டு ஐயோ இவங்க எல்லாம் ஊழியத்துக்கு ஆண்டவர் நல்ல போர்ச்சவன் இல்லை. அவங்களாம் சேவகன் கூட கிடையாது. எப்படி அவங்களுக்கு உதவி செய்யலாம்? அவங்களுக்கோ கஷ்டம், அவங்க சூழ்நிலையில நம்மளும் ஹெல்ப் பண்ணலாம், நம்மளும் வந்து சேர்ந்து ஊழியம் செய்யலாம். நாங்க 25ஆம் தேதி ஒரு பக்கம் ஊழியத்துக்கு போனோம். நடந்ததுன்னு தெரியுமா? எங்கோ காஞ்சிபுரத்துக்கு பக்கத்துல இருக்கிற ஒருத்தர் வந்துட்டார். வந்து உங்களோட சேர்றேன், நானும் ஊழியம் செய்றேன். எங்க அவருக்கு வேலையா அது இல்லையே? ஏன் வரணும் அவரு? அவங்க ஐயோ ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்றாங்க, அந்த கூட்டத்தில் நானும் இருக்கணும் ஐயா, நானும் இருக்கணும். அப்படி இல்ல சௌரியே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஊழியத்துக்கு போறாங்க தெரியுமா? உனக்கு தெரியுமா? என்ன பண்ணுவீங்க தெரிஞ்சு? அவங்க கூட ஊழியத்துக்கு போ. என் குடும்பத்தில் இது பிரச்சனைங்க, எங்க குடும்பத்தில் இது வேலைங்க, அதனால முடியாது. ஐயோ நீ போர் சேவனுக்கே லாயக்கு இல்லை. யுத்தத்துல அழிஞ்சு போற ஆத்துமாக்களை மீட்டெடுக்கிறதுக்கு தான் நீ உண்மையான சேவகனா இருக்கணும். ஓகே, முதலாவது தன்னுடைய குடும்பத்தின் காரியங்களையோ தன் சந்தோஷத்தை பார்க்காம ஆண்டோட வேலை செய்யறவன். ரெண்டாவது உண்மையான ஊழியக்காரன் என்ன செய்வான்? அதாவது அடுத்த ஆத்மாவை ஆதாயம் பண்றவன் தளர்ந்து போனாலும் அவனுக்காக ஜெபம் பண்ணுவான், அவனுக்காக ஹெல்ப் பண்ணுவான், அவனுக்காக ஏதாவது செஞ்சு கூடவே செயல்படுவான். ரெண்டாவதாக. மூன்றாவதாக 2 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 1-4. தாவீது தன்னோடு இருந்த ஜனங்களை லக்கம் பார்த்து அவர்கள் மேல் 1000க்கு அதிபதிகளையும் 100க்கு அதிபதிகளையும் வைத்து, பின்பு தாவீது ஜனங்களில் 1/3 பங்கை யோவாபின் வசமாகவும் 1/3 பங்கை செரியாவின் குமாரனும் யோவாபின் சகோதரனுமான அபிசாயின் வசமாகவும் 1/3 பங்கை கித்தியனாகிய ஈத்தாயின் வசமாகவும் அனுப்பி, நானும் உங்களுடைய கூட புறப்பட்டு வருவேன் என்று ராஜா ஜனங்களிடத்தில் சொன்னான். இப்ப 3 பங்கா பிரிச்சு 3 பங்குக்கும் லீடர் வச்சாச்சு. லீடர் வச்சு சொல்றாரு, நீங்க 3 பங்கா போயிடுங்கப்பா, நானும் உங்க கூட வர்றேன். ராஜா சொல்றாரு, நானும் உங்க கூட வர்றேன். அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க. ஜனங்களோ, நீர் புறப்பட வேண்டாம், நாங்கள் முறிந்தோடி போனாலும் அவர்கள் எங்கள் காரியத்தை ஒரு பொருட்டாக எண்ண மாட்டார்கள். எங்களில் பாதி பேர் செத்து போனாலும் எங்கள் காரியத்தை பற்றி கவலைப்பட மாட்டார்கள். நீரோ எங்களில் 10,000 பேருக்கு சரி, நீர் பட்டணத்தில் இருந்து கொண்டு எங்களுக்கு உதவி செய்கிறது எங்களுக்கு நலமா இருக்கும் என்றார்கள். என்ன சொல்றாங்க? நீங்க வராதீங்க, நாங்க எத்தனை பேர் செத்தாலும் அது பாதிப்பே இல்லை, ஆனா கவலைப்பட மாட்டாங்க. ஆனா நீரோ எங்களில் 10,000 பேருக்கும் சரி, பட்டணத்தில் இருந்து கொண்டு எங்களுக்கு உதவி செய்து எங்களுக்கு நலமா இருக்குன்னு சொல்றேன். அது நடக்கிறத பாருங்க. 4ஆம் வசனம். அப்பொழுது ராஜா அவர்களை பார்த்து, உங்களுக்கு நலமாய் தோன்றுகிறதை செய்வேன் என்று சொல்லி ராஜா ஒலிமுக வாசலில் ஓரத்திலே நின்றான். ஜனங்கள் எல்லாரும் 100-100ஆகவும் 1000-1000ஆகவும் புறப்பட்டார்கள். இப்போ இதுல நீங்களும் நானும் புரிஞ்சுக்கிட்டது என்னங்க? தலைவன் வரவேணாம். ஏன்னா தலைவனுக்கு ஒண்ணுன்னா எங்களுக்கு கஷ்டம், எங்களுக்கு கஷ்டம் வந்துச்சுன்னா அது பெருசு இல்லை. ஆனா எங்க தலைவனுக்கு என்ன வந்துடக்கூடாது? சிறுமை வந்துவிடக்கூடாது. எங்க தலைவன் சிறுமைப்பட்டு போய்விடக்கூடாது. எங்க தேவனுடைய நாமம் சிறுமைப்படக்கூடாது. ஐயோ, எங்களுக்கு அந்த ஊழியத்துக்கு போனா எங்களுக்கு ஒரு நஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, என் தேவனுக்கு நஷ்டம் வரக்கூடாது.
இவன் உண்மையான ஊழியக்காரர். தனக்கு நஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, தாம் பேர் சிறுமைப்பட்டாலும் பரவாயில்ல, என்னடா இப்படி பேசுறான் அப்படி பேசுறான்னு சொல்லி ஒருவேளை கிண்டல் அடிச்சு பேசலாம். ஆனாலும் என் தேவனுக்கு நஷ்டம் வரக்கூடாது, என்னது அபகீர்த்தி வரக்கூடாதுன்னு நினைக்கிறவன் தான் உண்மையான சேவகன். என்னாலே அவருக்கு அபகீர்த்தி வரக்கூடாது. ஆமா, நீங்களாம் அவருக்கு அபகீர்த்தி வரக்கூடாதுன்னு நினைப்பீங்களா? நமக்கு வந்தா பரவாயில்ல, அவருக்கு வரக்கூடாது அப்படின்னு நினைப்பீங்களா? இல்லையே. சரி, இது 3. 4வது ஒண்ணு சொல்லி முடிக்க விரும்புறேன். வாசிங்க 2 சாமுவேல் 12வது அதிகாரம் 26 31 வரைக்கும். அதற்குள்ளே யோவாப் அம்மோன் புத்தருடைய ரப்பா பட்டணத்தின் மேல் யுத்தம் பண்ணி ராஜதானியை பிடித்து. ராஜதானியை பிடித்து அப்படின்னா என்னங்க? அது ராஜதானின்னா ஒரு பட்டணத்துக்கு பேர் இல்லை, ஒரு பட்டணத்துக்கு பேர் இல்லை, கேபிட்டல் சிட்டி, நல்ல லக்ஸூரியஸ் சிட்டி. அந்த ராஜதானியை பிடிச்சிட்டான். யாரு? யோ அம்மோன் புத்தருடைய ராஜதானியை பிடிச்சிட்டான், முக்கியமான பட்டணத்தை பிடிச்சிட்டான். பிடிச்சிட்டு தாவீதினிடத்தில் ஆள் அனுப்பி, நான் ரப்பாவின் மேல் யுத்தம் பண்ணி தண்ணீர் ஓரமான பட்டணத்தை பிடித்து கொண்டேன். இப்ப என்ன சொல்றான் யோவாப்? தாவீதினிடத்தில் ஆள் அனுப்புறான், நான் ரப்பாவின் மேல் யுத்தம் பண்ணி தண்ணீர் ஓரமான பட்டணத்தை பிடித்து கொண்டேன். நான் பட்டணத்தை பிடிக்கிறதினால் என் பேர் வழங்காதபடிக்கு நீர் மற்ற ஜனங்களை கூட்டிக் கொண்டு வந்து பட்டணத்தை முற்றுகை போட்டு பிடிக்க வேண்டும் என்று சொல்ல சொன்னான். என்னங்க இது? பிடிச்சது யாரு? யோவாப். அவன் என்ன நினைச்சிருக்கணும்? யாரும் இல்லாம நான் போய் சூப்பரா அவங்களை பிடிச்சிட்டு வந்துட்டேன் ராஜா அப்படின்னு அவன் நினைச்சிருக்கலாம். அவன் தனக்கு பேர் வர விரும்பல, ராஜாவுக்கு பேர் வர விரும்புறான். இவன் பிடிச்சது யாரு? ஐயோ, ஆனா என்ன சொல்றான்? என் பேர் வழங்க கூடாது, என் பேர் வந்துடக்கூடாது. அதுக்கு மாறா என்ன பண்ணுங்க, கொஞ்சம் வீரர்களை கூட்டிட்டு வந்து நீங்க சுத்திருங்க. சுத்தி வந்துட்டீங்கன்னா நீங்க பிடிச்ச மாதிரி என்ன இருக்கும்? பேர் வரும்ன்றான். அப்படின்னா அர்த்தம் என்னங்க? உங்களுக்கு புரியுதா? எங்களுக்கு பேர் வர வேண்டாம், உங்களுக்கு மகிமை வரணும் ஐயா. எங்களுக்கு பேர் வர வேண்டாம், உங்களுக்கு மகிமை வரணும். ஆண்டவரே, நான் ஊழியம் செய்யற எங்களுக்கு இப்ப யோசித்து பாருங்க, நம்ம எல்லாம் தேவனுக்கு மகிமை வரணும்னு வாழ்றோமா? தேவனுக்கு மகிமை உண்டாகணும்னு வாழ்றோமா? இல்ல நமக்கு மகிமை உண்டாகணும்னு வாழ்றோமா? உங்களை பார்த்தாலே தெரியுது தேவனுக்கு மகிமை உண்டாக்குற மாதிரி. சரி, இங்க வந்திருக்கீங்கல்ல, கல்யாணத்துக்கு போகும்போது எப்படி போவீங்க? உங்களை பார்த்தா கல்யாணத்துக்கே போகாத ஆளுக்க மாதிரி இருக்கு. ஜிகு 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 ஜிகு. இப்ப யாருக்கு மகிமைன்னு அது மாதிரி போட்டீங்க? வேதம் என்ன சொல்லுமா? புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய நாம மகிமைக்கென்று செய்யுங்கள். அப்போ நம்ம வாழ்க்கையில நம்ம பேர் பிரஸ்தாவம் ஆகணும், நம்ம 4 பேருக்கு மத்தியில் பேர் ஆகணும். சொல்லாத, செய்யாத, என் தேவனுக்கு மகிமை வருமா? அப்படின்னா நீ உண்மையான ஊழியக்காரர், சேவகன். என் தேவன் மகிமைப்படுவாரா? எங்க சாப்பிடும்போது ஜெபம் பண்ணுவீங்களா? பிரான்ச்சில் பேசிட்டு இருந்தேன், சொன்னேன் ஜெபம் பண்ணுங்க. ஆமா ஜெபம் பண்ணுவேன். ஒருத்தரும் சொல்ல, ஒரே ஒருத்தர் மட்டும் சொன்னார் ஜெபம் பண்ணுவேன். அப்பத்தை ஆசீர்வதி ஆண்டவரே, அவ்வளவுதான். ஏன்னா ரொம்ப நேரம் ஆச்சுன்னா வயிறு பசிக்கும். அதனால உங்களுக்கெல்லாம் தெரியும்ல, உமக்கு சோத்திரம் எனக்கு ஆத்திரம், போ சாப்பிடு. அப்படியா? ஜெபம் பண்ணி சாப்பிடுவீங்களா? யாரையா ஒருத்தர் எழுப்பி விட்டு சொல்லிட்டா வம்பா போச்சு, சொல்லிடாதீங்க ஐயா. சரி, நீங்களா எளிமைன்னு சொல்றீங்களா? நீங்க சாப்பிடும்போது ஜெபம் பண்ணுவீங்க தானே? மாற்றம் இல்லை, மாற்றம் இல்லை. எப்படி ஜெபம் பண்ணுவீங்க? ஏங்க, இந்த பந்தியில உட்கார்ந்துருக்கும் போதெல்லாம் தெரியும் நீங்க ஜெபம் பண்ணுவீங்களா மாட்டீங்களான்னு. கல்யாணத்துக்கு பந்திக்கு போயிருங்க, பந்தியில உட்கார வச்சிட்டாங்க, அதுவும் ஓடி போய் இடம் பிடிப்போம். இப்ப நான் வெஜிடேரியன் பிடிச்சாச்சு. வந்த உடனே ஸ்வீட் வச்சான், தொக்கு வச்சான், பிரியாணி போடுறாங்க. எப்போ ஜெபம் பண்றது? எப்போ ஜெபம் பண்ணுவீங்க? நானும் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். ஊழியக்காரர்களும் அப்படித்தான் இருக்காங்க, விசுவாசிகளும் அப்படித்தான் இருக்கு. ஐயோ ஐயோ,
இப்போ ரீசெண்டாக ஒரு கல்யாணத்துக்கு போனேன், அங்கேயும் அப்படி தான் நடந்துச்சு. எங்க ஜெபம் பண்ணி சாப்பிடுங்க. அப்படி சாப்பிட்டால் அதில் இருக்கிற விஷம் கூட முறிஞ்சிடும்னு பைபிள் சொல்லுது. அதனால தாங்க ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், எனக்கு ஆத்திரம். இது ஜெபமே கிடையாது. நான் ஜெபம் பண்ணுறத உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா வசனம் சொல்லுது, புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும். தண்ணி குடிக்கும்போது டீ குடிக்கும்போது ஜெபம் பண்ணி சாப்பிடுங்களா? ஐயா புதுசாக சொல்லி தெரியாது. ஏங்க சாப்பிடும்போது நான் ஜெபம் பண்ணுறத சொல்கிறேன், ஆண்டவரே இந்த ஆகாரத்துக்காக ஸ்தோத்திரம், எனக்கு தந்த சுகத்திற்காக ஸ்தோத்திரம், சமாதானத்துக்காக ஸ்தோத்திரம். எத்தனையோ கோடி மக்களுக்கு சுகம் இல்லை, ஆரோக்கியம் இல்லை, சாப்பாடு இல்லை, எனக்கு தந்தீங்க, ஸ்தோத்திரம், இதை ஆசீர்வதிங்க. உண்டு பலம் கொண்டு சுகமா இருந்து உங்க நாம மகிமைக்கா மாத்திரம் ஜீவிக்கணும். இதற்கு காரணமா இருந்து எல்லாரையும் ஆசீர்வதிங்க. பரிசுத்தவான் ஊழியக்காரர் எல்லாருக்கும் கொடுத்து உங்களுடைய நாமத்தை உயர்த்தி கொள்ளுங்க. ஏழை மக்களுக்கு கொடுத்து உங்களுடைய பக்கமா திருப்பி கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவின் ஜெபம். இது என்னுடைய ஜெபம். அதாவது சாப்பிட்டு உங்க நாம மகிமைக்கா வாழும். இதுதான் என்னுடைய மோட்டிவ். இப்போ யோசித்து பாருங்க, நீங்க அப்படி ஜெபம் பண்ணுவீங்களா? இனிமையாவது ஜெபம் பண்ணுங்க, அப்படி சாப்பிட்டு உங்க நாம மகிமைக்கா வாழும்னு சொல்லி. இவன் என்ன செய்யறாங்க, நான் பட்டணத்தை பிடிச்சிட்டேன், ஆனா என் பேரு வரக்கூடாது, உங்க நாமம் தான் மயப்படும், தலைவன் பேர் தான் வரணும்ட்டான். அப்படியே உங்களுக்கோ எனக்கோ என்ன காரியம் செஞ்சாலும் தலைவனாகிய இயேசு பேர் தான் வரணும். ஆமென். அவர் நாம மகிமைப்படணுங்க. அவர் மகிமைப்படும்படி காரியங்களை செய்யணும். உங்களுக்கோ எனக்கோ மகிமை தேடவங்களா இருந்தா நீங்களும் நானும் தேவனுக்குரியவங்களா இருக்க முடியாது. ஆக 4 காரியத்தை பார்த்தோம். 1, உண்மையான ஊழியக்காரன் தன்னுடைய சந்தோஷத்தை பார்க்கணும், தேவனுடைய ஊழியம் முக்கியம் நினைப்பான். 2வது, ஆத்துமாக்களை ரட்சிக்க ஒருவருக்கு ஒரு ஒத்தாசையா இருக்குன்னு பார்ப்பான். 3வது, தலைவனுக்கு தேவனுக்கு அபகீர்த்தி வந்துவிடக்கூடாதுன்னு நினைப்பான். 4வது, தனக்கு பெயர் வரக்கூடாது, தலைவனுக்கு பெயர் வரும்னு நினைக்கிறான், மகிமை உண்டாக்கும்னு நினைப்பான். என்ன சொல்ல போறீங்க? ஆண்டவரே, நான் உண்மையான ஒரு சேவகனா இருக்க என்னை அர்ப்பணிக்கிறேன், ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறேன். எல்லாரும் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி கேட்கலாமா? 1, நான் என்னை பாதுகாக்கிற ஒரு நல்ல போர்ச்சவனா இருக்க விரும்புகிறேன். அடுத்தது, நீர் விரும்புகிற ஒரு போர்ச்சவனா இருந்து ஜனங்களை தேவன் பட்சத்தில் கொண்டு வரக்கூடிய ஒரு போர்ச்சவனா இருக்க விரும்புகிறேன். ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணக்கூடிய ஒரு போர்ச்சவனா இருக்க விரும்புகிறேன். என்னை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்குற. எல்லார் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போமா? தேவனை நோக்கி பார்ப்போமா? ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? தேவன் இந்த கடைசி நாட்களை நம்மை தெரிந்து கொண்டு நல்ல போர்ச்சவனா இருக்க வேண்டும் என்று சொல்லி எண்ணி கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்த பாடங்களுக்கு எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே ஸ்தோத்திரம். நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்கிற ஒரு நல்ல போர்ச்சவனாய் செயல்படும்படி பாவத்துக்கு செத்து வாழத்தக்கதாய் ஆண்டவர் சொன்னபடியே வாழத்தக்கதாய் கர்த்தர் நமக்கு கிருபை தரும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அதோடு மாத்திரமல்ல, மற்ற ஜனங்களை, சத்துனுடைய கண்ட்ரோலில் இருக்கிற மற்ற ஜனங்களை தேவன் பட்சத்தில் திருப்பி கொண்டு வரத்தக்கதான ஊழியம் செய்யும்படி, ஊழியத்தை தாங்கும்படி, ஜெபிக்கும்படி, அப்படிப்பட்ட நல்ல போர்ச்சவனா நாம் விளங்கத்தக்கதாய் கர்த்தர் நமக்கு கிருபை தரும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை வாழ்த்தி ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையும் இரக்கமுள்ள தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நாளிலும் கூட நாங்கள் உம்முடைய சன்னிதானத்தில் வர கர்த்தர் உதவி செய்து உம்முடைய பிள்ளைகள் பாடி துதித்து உம்மை ஆராதிக்க கர்த்தர் கிருபை தந்தீர். ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். விசேஷமாக என் தகப்பனே, இந்த நாளில் நல்ல போர்ச்சவனாய் நாங்கள் தீங்கு அனுபவிக்க வேண்டும் என்று எண்ணி நல்ல போர்ச்சவனுடைய குணாதிசயங்களை குறித்து கர்த்தர் கற்றுத்தந்தீர். ஸ்தோத்திரிக்கிறோம். அப்படி தேவன் விரும்புகிற நல்ல போர்ச்சவர்களாய் நாங்கள் வாழ, எங்களை நாங்களே பாதுகாத்து கொள்ள, சத்துரும் பிடியில் இருக்கிற மக்களை உங்கள் பட்சத்தில் கொண்டு வர கர்த்தர் எங்களுக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை நீ தர வேண்டும் என்று செபிக்கிறோம். தேவ கிருபைக்கு ஒப்பு கொடுக்குறோம். கர்த்தர் வந்து எல்லாரையும் ஆசீர்வதித்து சமாதானத்தோடு அனுப்புங்க. எக்ஸாம் எழுத போகிற பிள்ளைகளுக்கு வேண்டிய ஞானத்தை தாங்க, விவேகத்தை தாங்க. தேவ கிருபைக்கு ஒப்பு கொடுக்குறோம். தொடர்ந்து கர்த்தருடைய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்துங்க. இந்த வாரத்தில் உடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவின் வருகை இருக்குமானால் அவரை சந்திக்க எங்களை தகுதிப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என்னோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் அந்யோன்யமும் ஆறுதலும் சமாதானமும் இன்றும் என்றும் நம் அனைவரோடும் உலகுள்ள சகல பரிசுத்தாங்களோடு காப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.